Hello everybody. Good evening. Sorry for the cutie delay. சரியா? So இன்னைக்கு வந்து 7 mark question. நம்ம வந்து ரொம்ப பயப்படக்கூடியது இந்த 7 mark questionல வந்து full mark வாங்கிட்டோம்னு வெச்சுக்கோங்களே. நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் வந்து வேற லெவலா இம்ப்ரூவ் ஆக போகுது. ஓகே. So இப்போ கிளாஸ் வந்தவங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க அப்படினா chatல வந்து ஒரு ஃபயர் அப் போடுங்க. So இன்னைக்கு இந்த லைவ் செஷனை கம்ப்ளீட்டா அட்டெண்ட் பண்ணீங்க அப்படினா கெமிஸ்ட்ரியில இருந்து கேட்கக்கூடிய டைரக்ட் 7 மார்க் क्वेश्चंस எல்லாத்தையுமே அட்டெண்ட் பண்ணிடலாம். பட் ஒரு 4 மார்க் ஒரு 2 மார்க் வந்து கம்பைன் பண்ணி தந்தாங்க அப்படினா நம்ம அத அப்கமிங் லைவ் செஷன்ல தான் வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு எல்லாரும் chatல ஒரு விஷயத்தை வந்து ஆன்சர் பண்ணுங்க. எல்லாரும் இந்த ஃபார்முலா ஷீட்டை டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்களா? Yes or no? Let me know in the chat section. How many of you have downloaded this formula sheet? And யாருக்கெல்லாம் நாளைக்கு ஒரு ஃபார்முலா ரீகால் செஷன் வந்து வேணும்? யாருக்கெல்லாம் நாளைக்கு வந்து ஒரு ஃபார்முலா ரீகால் செஷன் வேணும்? எஸ்ஸா? டவுன்லோட் பண்ணிக்காதவங்க யாழினியன் சார் வீடியோ போட்டிருக்காருடா, அந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், மறக்காம போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபார்முலா ஷீட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒன்னுக்கும் கிளியரா இருக்கும் பாரு. இப்ப P is equal to mv னா P னா லீனியர் மொமெண்டம், அதோடைய யூனிட் என்ன, மாஸ் உடைய யூனிட் என்ன, வெலாசிட்டியோட யூனிட் என்ன, இந்த மாதிரி சாப்டர் வைஸா ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி 9.8 m/s², இந்த மாதிரி ஒன்னுக்கும் என்ன இருக்கும், கம்ப்ளீட் வேல்யூஸ் எல்லாமே இருக்கும். பிசிக்ஸ்ல இருக்கிற ஃபார்முலா, கெமிஸ்ட்ரியில இருக்கிற ஃபார்முலா எல்லாமே கம்ப்ளீட்டா 6 பேஜ் தான். நீங்க அழகா பிரிண்ட் அவுட் எடுத்தீங்கன்னா 3 பேப்பர்ல வந்து முடிஞ்சிரும். சரியா? சோ உங்களுக்காகவே பார்த்து எழுதினது. சோ கண்டிப்பா எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா ஷீட் டவுன்லோட் மட்டும் பண்ணது இல்லாம நேத்திக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் ரிவிஷன் நம்ம பண்ணோம். காலையில கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். ஈவினிங் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதோடைய ப்ராப்ளம் பார்த்தோம், பிசிக்ஸ் உடைய ப்ராப்ளம் வந்து பார்த்தோம். சரியா? சோ அந்த 2 ப்ராப்ளம் வீடியோவும் பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சிடலாம். கெமிஸ்ட்ரி சாப்டர் 11க்கு நான் தனியா ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். சரியா? சோ இந்த PDF உங்க ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம சரி இந்த வாட்டி வரக்கூடிய பப்ளிக் பேப்பரை ப்ரெடிக்ட் பண்ணிடலாமா? எல்லாரும் குயிக்கா லைவ் வாங்க பார்க்கலாம். ஸோ எல்லாருமே சூப்பரா இன்டராக்ட் பண்ணுங்க. ஸோ நான் வந்து ப்ரீவியஸ் 3 இயர் கொஸ்டின் பேப்பரை ஒரு அனாலிசிஸ் பக்காவா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ண ஒரு அனாலிசிஸ் இது. ஓகே, எங்கெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு இது எல்லாருமே டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? யாரெல்லாம் இதோடைய PDF டவுன்லோட் பண்ணிட்டீங்களோ சாட்ல எஸ் அப்படின்னு போடுங்க. டவுன்லோட் பண்ணாதவங்களுக்கு யாழினியன் சார் இதையும் அந்த 1 மார்க் வீடியோல லிங்க் கொடுத்துருக்காரு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வாங்கடா இப்போ 1 மார்க் கொஸ்டின் ஏதாவது புக் அண்ட் சைடு எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டிருப்போம். சரியா? புக் அண்ட் சைடு 1 மார்க் எல்லாமே பாக்ஸ் போட்டிருப்போம் எங்கேருந்து கேட்குறாங்க அப்படின்னு. ஸோ நவ் கமிங் டு த 7 மார்க் கொஸ்டின். 7 மார்க் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? வாங்க எல்லாரும் நீங்க அதை படிச்சிட்டீங்கன்னா சாட்ல எஸ் அப்படின்னு சொல்லுங்க. படிக்கலனா என்கிட்ட வந்து நோ அப்படின்னு வந்து சாட்ல சொல்லுங்க. சரியா? ஸோ லெட்ஸ் கம் டு த 7 மார்க் கொஸ்டின். எந்த அளவுக்கு நம்ம 7 மார்க் கொஸ்டின் வந்து படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ டக்கு நான் கொஸ்டின் படிக்க போறேன். யூ ஆர் கோயிங் டு ரெஸ்பாண்ட் மீ இன் த சாட். ஓகே, ஸோ 33rd இருந்து நமக்கு 7 மார்க் ஆரம்பிக்குது இல்லையா? வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ்? நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இதுல வந்து வெறும் கெமிஸ்ட்ரியோட 7 மார்க்ஸ் மட்டும் படிக்கிறேன். சரியா? கெமிஸ்ட்ரி 7 மார்க்ஸ் மட்டும் பார்க்குறேன். ஸோ தட் பிசிக்ஸ் நடத்துறப்போ வந்து யாழ் சார் வந்து சொல்லுவாரு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிசிக்ஸ்ல நம்ம வாங்க இப்போ அடுத்த 7 மார்க் வருவோம். கெமிஸ்ட்ரிக்கு ஆக்டிவிட்டிலேருந்து 7 மார்க் கேட்குறாங்க. ஆக்டிவிட்டிலாம் படிக்கிறீங்களா? படிச்சிட்டீங்களா? படிக்கலையா? ஆக்டிவிட்டி 7.3 சாப்டர் 7லேருந்து அண்டர் த சேம் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் 3 லிட்டர் ஆஃப் ஆக்சிஜன், குளோரின், ஹைட்ரஜன்லாம் எடுத்தா எதுல வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. புரிஞ்சுதா? ஸோ என்னது அவகாட்ரோஸ் லா நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேசஸ் அண்டர் சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் கண்டெய்ன்ஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் அப்படின்னு. அப்போ 3, 5, 6ல பெரிய நம்பர் வந்து 6 தான். அப்போ 6 லிட்டர் ஆஃப் ஹைட்ரஜன்ல தான் அதிக நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் வந்து இருக்கும். which has the lowest number of molecules? 3, 5, 6ல 3 தான் கம்மி நம்பர். அப்போ 3 தான். சரியா? which is ஆக்சிஜன் தான். ஓகே, அவகாட்ரோஸ் லா பேஸ் பண்ணி இருக்கு. ஈஸியான क्वेश्चन. அடுத்து பாருங்க, மாடர்ன் அட்டாமிக் தியரி படிச்சிட்டீங்களா இல்லையா? ஆக்டிவிட்டில இருந்து கேட்டிருக்காங்க போன வருஷம் பப்ளிக்ல. மாடர்ன் அட்டாமிக் தியரி படிச்சிட்டீங்களா இல்லையா? இன்னைக்கு படிச்சிடலாம். சரியா? ஸோ அடுத்து பாருங்க, அப்புறமா வந்து how detergent causes water pollution. then next வந்து பாத்தீங்க அப்படின்னா an organic compound A is widely used as preservative and has the molecular formula. book back தாண்டா. ஸோ புக் பேக்ல
பாத்தீங்க அப்படின்னா சாப்டர் 11ல இருந்து வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 4 மார்க் கொஸ்டின் ரெண்டை வந்து நமக்கு கம்பைன் பண்ணி வந்து 7 மார்க்ல வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கெமிஸ்ட்ரி எழுதுற மாதிரி தான் இருக்கு. அடுத்த ரெண்டுமே பயாலஜி எய்தர் ஆர்ல ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா புக் அண்ட் சைட் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம பப்ளிக் 2023 பேப்பர் பார்த்துடலாம் 7 மார்க் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஓகே, ஸோ தட் நம்ம இப்போ படிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். பிசிக்ஸை விட்டுறலாம், நம்ம நேரா கெமிஸ்ட்ரிக்கு வருவோம். தோ பார் புக் அண்ட் சைட் கொஸ்டின் ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க பார் 7 மார்க்லயும். கம்பல்சரி 2 மார்க்ல கேட்கறாங்க, கம்பல்சரி 4 மார்க்ல கேட்கறாங்க, 7 மார்க் கொஸ்டின்லயும் ப்ராப்ளம்ஸ் கேட்கறாங்க. சரியா? தோ பார் அட்டாமிசிட்டி, டிஃபைன் அட்டாமிசிட்டி, புக் பேக் தான் எழுதிடலாம். அடுத்து பாருங்க, கால்குலேட் த பெர்சன்டேஜ் ஆஃப் சல்ஃபர் இன் H2SO4. ஓகே, ஸோ சாப்டர் 7ல இருக்குடா. நான் இதெல்லாம் ஃபுல்லாவே ஒரு வீடியோல சொல்லி கொடுத்து அதோடைய பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கேன். நேத்து லைவ் உடைய கமெண்ட்ஸ் போயிட்டு பாருங்க. நேத்து கெமிஸ்ட்ரி லைவ் உடைய கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா சாப்டர் 7ல இருக்கிற இந்த எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணி அதோடைய பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கேன். சரியா? நேத்து லைவ் போயிட்டு பாருங்க. இன் வாட் வே ஹைக்ரோஸ்கோபிக்கும் டெலிக்வஸ் அண்ட் சப்ஸ்டன்ஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் புக் பேக்ல இருந்தா கேட்டிருக்காங்க சாப்டர் 9. அப்படி இல்லனா ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன் படிச்சிட்டீங்களா? எஸ் ஆர் நோ? ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன் படிச்சிட்டீங்களா இல்லையா? எஸ். அடுத்து பாருங்க, வாட் இஸ் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன், கிவ் எக்ஸாம்பிள். வாட் இஸ் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்? இதுவும் புக் பேக்ல இருக்குடா. நியூட்ரலைசேஷன் அண்ட் பெப்டைசேஷன் தான் நம்ம வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மென்ட் ரியாக்ஷன்ல படிக்கிறோம் இல்லையா? அடுத்து பாரு, 3 characteristics of homologous series படிச்சிட்டீங்களா? இந்த 3 கொஸ்டினும் புக் பேக் தான், ஈஸியா அட்டெண்ட் பண்ணிடலாம். ஸோ ப்ராப்ளம்ஸ்ல படிக்காதது என்ன வரும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம படிச்சது எவ்வளோ வருது பார், புக் பேக்ல இருந்தே எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஓகே, ஸோ நவ் கமிங் டு த 2022ல பாருங்க நம்ம வந்து கெமிஸ்ட்ரியில என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தலாம். ஓகே, ஸோ டிஃபைன் அட்டாமிசிட்டி பாரு, கண்டினியூஸா 2 வருஷமா இந்த அட்டாமிசிட்டி கொஸ்டின் வருது. இந்த வருஷம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அட்டாமிசிட்டி தயவு செய்து படிச்சுக்கோ. மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல் கண்டிப்பா படிச்சுக்கோ. இது இந்த வாட்டி ஹாஃப் இயர்லி ரிவிஷன் எக்ஸாம் எல்லாத்துலயுமே வந்துச்சு. டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல் படிச்சுக்கோங்க. இட் இஸ் அ புக் இன்சைட் கொஸ்டின், பட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். படிக்கலனா படிச்சுக்கோங்க. அடுத்து பார், காம்பினேஷன் ரியாக்ஷன். ஒரு விஷயம் பேட்டர்னா நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்த வருஷம் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் கேட்டாங்க, இப்போ காம்பினேஷன் ரியாக்ஷன் கேக்குறாங்க. அப்போ டைப் ஆஃப் ரியாக்ஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு வருது. டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ல இருந்து நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பா வருது இல்லையா? ஓகே, டிஃபரன்ஷியேட் ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன் பாரு, ரெண்டாவது வாட்டியும் இது வந்து நமக்கு ரிப்பீட் ஆகி இருக்கு. ஓகே, so that's it guys. ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அட்டெண்ட் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாத்துடைய பிடிஎஃப்புமே கொடுத்தாச்சு. இப்போ செஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் சொல்லிட்டேன், இப்போ செஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். எண்டு வரைக்கும் இருந்தாதான் நீ வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா 7 மார்க் கொஸ்டினை கம்ப்ளீட்டா அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகே, இது மட்டும் பத்தாது, இது ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. சரியா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம்னா டக்குன்னு ஒரு ஃபயரை போடுங்க பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாம்னா ஒரு ஃபயரை போடுங்க பார்க்கலாம். குயிக்லி. சாட்ல ஒரே மூட்டை பூச்சிஸ் தான் அதிகமா இருக்கு. எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிட்டீங்களா? யாரெல்லாம் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணலையோ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. ஆல்சோ ஷேர் த லிங்க் வித் ஆல் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்க எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணி ஜாயின் பண்ண சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க சாட்ல என் கூட பேச முடியும். ஓகே, ஏன்னா உங்க சாட் எனக்கு காட்டாது. ஓகே, சோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. யாரெல்லாம் வந்து வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கலையோ கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் கைஸ், April 13th அதாவது சோஷியல் எக்ஸாமுக்கு முன்னாடி we are going to meet you all 3 of us. நானு, யாழினியன் சார், ஆஷா மேம் are going to meet you in பாண்டிச்சேரி. சோ யாரெல்லாம் எங்களை மீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, பாண்டிச்சேரி or in and around பாண்டிச்சேரியில நீங்க இருக்கீங்களோ, you can come and meet us. சரியா? நீங்க வந்து எங்களை வந்து மீட் பண்ணலாம். ஓகே, டன்னா? ஓகே கைஸ், சூப்பர். வர மாட்டோம்டா. இட்ஸ் ஆன் 13th April 13 சண்டே தான். April 13. ஓகே, 27 இல்ல, April 13. சரியா? 11ல இருந்து 2 PM. 11ல இருந்து 2 PM. அதுக்கு யாரெல்லாம் வரீங்களோ நீங்க கண்டிப்பா போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை பார்த்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகே,
So let's begin. இதுக்கப்புறம் நான் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ண போறதுல நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். Give the salient features of modern atomic theory. Modern atomic theory உடைய salient features என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, நான் important keywords எல்லாத்தையும் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அண்டர்லைன் பண்ண போறேன். What am I going to do is I'm going to underline all the important keywords. அந்த keywords இருந்தானா பப்ளிக்ல வந்து உங்களுக்கு மார்க் வந்து கிடைக்கும். Okay, an atom is no longer indivisible after the discovery of electron, proton and neutron. Okay, so modern atomic theory படி வந்து என்ன சொல்றாங்க, ஒரு atom வந்து no longer indivisible. Okay, no longer indivisible, no longer divisible னு எழுதிராதீங்க, no longer indivisible, atom divide பண்ண முடியாது அப்படிங்கிறது வந்து கிடையாது. சரியா, no longer indivisible, இது first point. அடுத்து, atoms of same element may have different atomic mass. So atomic mass வேற வேற இருக்கு. Okay, atomic mass வந்து வேற வேற இருக்கு அப்படின்னா அத வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், isotopes அப்படின்னு வந்து சொல்றோம். சரியா, இப்போ ஒரே ஆட்டம் ஆனா எனக்கு வேற வேற அட்டாமிக் மாஸோட இருக்கலாம் அப்படிங்கறத தான் வந்து நம்ம ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதோ பார், குளோரின் இருக்கா, குளோரின் 1735. இதோடைய PDF by the end of the class நான் தருவேன். சரியா, குளோரின் 1737. ஸோ இங்க 37 இருக்கு, அங்க 35 வந்து இருக்கு. இதை தான் நம்ம வந்து ஐசோடோப்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். சரியா, இதுதான் நம்ம வந்து ஐசோடோப்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகே, Babu Elumani, ma'am, Max fully disappointed. We are all finished our Max exam, but still stucking with the Max, and Max smashes all our dream to get 490 above. I really understand. How many of you feel the same? Ma'am, ஆமா மேம், மேக்ஸால தான் நாங்க ஒன்றும் மேக்ஸ்லேயே ஸ்டக் ஆகி இருக்கோம் மேம். மேக்ஸில் வாங்கின அடியிலேருந்தே நாங்கள் ஒன்றும் மீண்டு வரல மேம். இங்கே பாரு, முடிஞ்சது முடிஞ்சு. ஜஸ்ட் எப்பெல்லாம் நீ வந்து மேக்ஸ்லேயே ஸ்டக் ஆகி இருக்க, ஐயோ மேக்ஸ்லேயே போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, சயின்ஸ் சோஷியலில் வாங்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு உனக்கு தோணுச்சு அப்படின்னா உன்கிட்ட இதே ஒரு கேள்வி கேளு. உன் கையில் இன்னும் சயின்ஸ் எக்ஸாமுக்கு படிக்க எவ்வளோ நாள் தம்பி டைம் இருக்கு? ஒரு நாள் தான் டைம் இருக்கு. ஸோ அடுத்த ஒரு நாளை உன் பிரெயின் கிட்ட நீ கேளு, உன் பிரெயின் கிட்ட கேளு, அடுத்த ஒரு நாளை மேக்ஸ் எக்ஸாமை பற்றி கவலைப்பட்டு திங்க் பண்ணுறியாடா, இல்லைனா சயின்ஸ் அண்ட் சோஷியல்ல சென்டம் அடிச்சு காட்டுறியாடா அப்படின்னு கேளு. சயின்ஸ் அண்ட் சோஷியல்ல சென்டம் எடுக்கிறதுக்கு எல்லா எனர்ஜி வெறி எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்குறியா அப்படிங்கிறத உன் பிரெயின் கிட்ட கேளு. அதுக்கிட்ட ஆப்ஷன் கொடு. ஆப்ஷன் ஏ, ஃபீல் அபவுட் மேக்ஸ் எக்ஸாம். ஆப்ஷன் பி, சயின்ஸ் அண்ட் சோஷியல்ல சென்டம் எடுக்கணும். அதுக்கு தான் மேக்ஸ் எக்ஸாம்ல ஜெனஸ்ருதி மேம் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க, எல்லாமே லைவ்ல வந்து சொல்லி கொடுத்தாங்க. நீ இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சுட்டு போனா இந்த மாதிரி தான் பிரச்சனை வரும். எல்லாமே படி, லாஸ்ட் மினிட்ல எல்லாமே சொல்லி தரோம் இல்லையா, நீ கவனி. சயின்ஸ் அண்ட் சோஷியல்ல சென்டம் வாங்கிடலாமா? இனிமே மேக்ஸை பத்தி நம்ம யோசிக்கவே கூடாது. முடிஞ்சது முடிஞ்சு, கதம். இப்போ இதுக்கப்புறம் நடக்க வேண்டியது என்னது, சயின்ஸ் அண்ட் சோஷியல். ஓகேவா? எவ்வளோ பேர் த ஹோல் டீம் நாங்க எல்லாருமே உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம். யாழினியன் சார், நானு, ஆஷா மேம் எல்லாருமே இறங்கி சயின்ஸ் அண்ட் சோஷியலுக்கு கிளாஸ் எடுக்கிறோம். புரிஞ்சுதா? நாங்களும் மேக்ஸ்லேயே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்றும் ஒடுங்கி இல்லை. புரியுதா? நம்ம சென்டம் வாங்குறோம். ஸோ புரிஞ்சுக்கோ, மனசுல வச்சுக்கோ, அடுத்த கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, ஆட்டம் இஸ் நோ லாங்கர் இன்டிவிசிபிள். அடுத்து, ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலிமெண்ட் பட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ் வந்து இருக்கும். அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஐசோடோப்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட். ஓகே, டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் பட் அவங்களுடைய அட்டாமிக் மாஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சேமா இருக்கும். அட்டாமிக் மாஸ் வந்து எப்படி இருக்கும், சேமா இருக்கும். ஓகே, ஸோ சேம் எலிமெண்ட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ் அப்படின்னா அது ஐசோடோப். டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் சேம் அட்டாமிக் மாஸ் அப்படின்னா அது வந்து என்னது, ஐசோ பார். சரியா, அது வந்து என்னது, ஐசோ பார். தோப்பர் இங்க எனக்கு என்ன இருக்கு, ஆர்கான், ஆர்கான் 1840. இங்க பார், கால்சியம் 2040. அவங்க ரெண்டு பேருடைய அட்டாமிக் மாஸ் வந்து எனக்கு வந்து சேமா இருக்கு. ஓகே, அட்டாமிக் மாஸ் வந்து எனக்கு சேமா வந்து இருக்கு, ஆனா ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் எலிமெண்ட். ஸோ ஐசோடோப்ஸ் அண்ட் ஐசோபார்ஸ் பத்தி எழுதிருங்க. ஓகே, அடுத்த பாயிண்ட் பாருங்க, ஆட்டம்ஸ் ஆஃப் ஒன் எலிமெண்ட் can be transmuted to atoms of other element. Okay, in other words, an atom is no longer indestructible. ஒரு ஆட்டமை வந்து நம்மளால ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது அப்படின்றாங்க. எப்படி நம்மளுடைய எனர்ஜி மாதிரி தான், எனர்ஜி கேன் neither be created nor destroyed இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உங்களால ஒரு ஆட்டம் வந்து என்ன பண்ண முடியாது,
கிரியேட்டும் பண்ண முடியாது, டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது. புரிஞ்சுதா? Yes, you cannot create an atom and you cannot destroy also. So, atom, அப்ப என்ன பண்ண முடியும்? Atom of one element can be transmuted to atoms of other element. ஒரு எலிமெண்டோட ஆட்டமை இன்னொரு எலிமெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா மாத்த தான் முடியுமே தவிர நம்மளால ஒரு ஆட்டமை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு எலிமெண்ட்ல இருக்கிற ஆட்டமை இன்னொரு எலிமெண்ட்டுக்கு மாத்த தான் முடியுமே தவிர நம்மளால அதை அழிக்கவோ ஆக்கவோ முடியாது. ஓகே, அடுத்து பாருங்க. Atoms may not always combine in a simple whole number ratio. Say for example, இங்க பாரு, C12H12 C6H12O6 இருக்கு இல்லையா? ஆமா, இது என்னது? குளுக்கோஸ், ரைட்? ஸோ கவனிங்க, C6H12 அண்ட் O6 இருக்கு. ஸோ இதுல இந்த கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் என்ன ரேஷியோல அது வந்து நமக்கு வந்து கம்பைன் ஆகி இருக்கு? எஸ், டக்கு டக்குன்னு சொல்லுங்க ஃபாஸ்டா. என்ன ரேஷியோல அவங்க வந்து நமக்கு வந்து கம்பைன் ஆகி இருக்காங்க? 1:2:1 1:2:1 ரேஷியோல தான் நமக்கு வந்து கம்பைன் ஆகி இருக்காங்க இல்லையா? ஸோ எப்பயுமே ஆட்டம் வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஹோல் நம்பர் ரேஷியோல தான் கம்பைன் ஆகணும் அப்படின்னு கிடையாது. ஓகே, எக்ஸாம்பிள் அப்படியே நீங்க சுக்ரோஸ் எடுத்துக்கோங்க, சரியா? சுக்ரோஸ் பாத்தீங்க அப்படின்னா C12H22O11. இதை நீ எந்த டேபிளாலையுமே டிவைட் பண்ணவே முடியாது. ஸோ 12:22:11 12:22:11 இந்த ரேஷியோல தான் கம்பைன் ஆகி இருக்கு. ஸோ ஆட்டம்ஸ் வந்து எப்பயுமே ஒரு சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோல தான் கம்பைன் ஆகணும் கிடையாது. நீட் நாட் ஆல்வேஸ் கம்பைன் இன் சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ. ஓகேவா? எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் அண்ட் சுக்ரோஸ் எழுதினாலே ஈஸியா நம்ம பண்ணிடலாம். இங்க பாரு, நான் சொல்ற கதையை அப்படியே காதுல வாங்கிக்கோ. கிளாஸ் முடிச்சோன்னு PDF தரப்போறேன். PDF பார்த்து கிளியரா படிச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸை ஹைலைட் பண்றேன். அந்த இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் கரெக்டா இருந்தாலே போரும். ஓகே, atom is the smallest particle that takes part in a chemical reaction. ஒரு chemical reactionல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலயே வந்து smallest thing which take parts வந்து என்னது அப்படின்னா atom தான். Okay, so atom is the smallest particle which takes part in a chemical reaction. Okay, very good. The mass of an atom நம்ம எனர்ஜியா கன்வெர்ட் பண்ண முடியும். பிசிக்ஸ்ல நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பர்టిక్యులர் ஃபார்முலா நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? So E is equal to mc square. இது யார் கொடுத்தாங்க? ஐன்ஸ்டீன் இல்லையா? So E is equal to mc square அப்படிங்கிறது என்னது? E is the energy and m is the mass and c வந்து என்னதுடா? What is this c? C is the speed of light. கரெக்ட்டா? c தான் வந்து speed of light. Okay, so ஒரு the mass of the atom வந்து நம்ம என்னவா மாத்த முடியும்? எனர்ஜியா கன்வெர்ட் பண்ண முடியும் when you just multiply it with the speed of light. Okay, very good. அடுத்து பாருங்க, derive the relationship between. இப்போ இந்த question யாருக்கெல்லாம் clear? யாருக்கெல்லாம் ஒரு recap வேணும்? book and side question கண்டிப்பா சொல்லி தரேன்டா. book and side என்ன questions வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு complete list யாருக்கெல்லாம் வேணும்? chatல சொல்லுங்க. லைவ் முடியறப்போ நான் chatலயே அந்த PDF அனுப்புறேன். book and side question என்னென்னலாம் எக்ஸாம்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த PDF ஓட லிங்க் வந்து நான் chatல அனுப்புறேன். ஓகே, கிளியரா? டன். இப்போ கவனிங்க, இது எல்லாருக்கும் கிளியர்? டன். சோ வாங்க அடுத்த क्वेश्चन போலாம். The relationship between relative molecular mass and vapor density. இந்த क्वेश्चन கண்டிப்பா கேட்கலாம். சோ கவனிங்க. சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் relative molecular mass அப்படினா என்னன்னு எழுதிக்கிறேன். Relative molecular mass of a gas or vapor. ஓகே, relative molecular mass of a அது வந்து ஒரு கேஸா இருக்கலாம், அப்படி இல்லனா அது வந்து வேப்பரா இருக்கலாம், நீராவியா வந்து இருக்கலாம். இஸ் த ரேஷியோ. ரேஷியோ அப்படினாலே வந்து என்ன தெரியுமா? டிவிஷன் அப்படின்னு அர்த்தம். ரேஷியோ அப்படினாலே டிவிஷன் அப்படின்னு அர்த்தம். சரியா? இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே இந்த டெஃபினிஷன் ஈஸியா எழுதிடலாம். அண்ட் ஆல்சோ 2 மார்க் கொஸ்டின்லயோ 4 மார்க் கொஸ்டின்லயோ ஃபார்முலா எழுதாம வெறும் டெஃபினிஷன் எழுதினீங்கன்னா உங்களுக்கு half மார்க் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ மேக் ஷுர் யூ ரைட் த ஃபார்முலா. ஓகே, it is the ratio between mass of one molecule of gas. நல்லா கவனிங்க, mass of one molecule of gas or vapor. gas or vapor. எப்பவுமே ரேஷியோ அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே 2 தான் வரும். 2னா டிவிஷன்ல யார் இருக்காங்க? mass of one atom of hydrogen. mass of one atom of hydrogen. ஓகே, சோ இதுதான் நம்மளுடைய ரிலேட்டிவ் மாலிகுலார் மாஸ்
which is RMM. Relative molecular mass அப்படிங்கிறது வந்து என்னது? It is the mass of one molecule of gas or vapor divided by mass of one atom of hydrogen. Okay? இப்போ vapor density அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கப்புறமா தான் நம்ம அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிலேஷன் வந்து ஃபைண்ட் பண்ணணும். So what is this vapor density or VD? It is the ratio of, இப்போ நான் இந்த ஃபார்முலாவை வச்சு அதை டிஃபைன் பண்றேன். கவனிங்க. Vapor density is defined as the ratio of mass of given volume of gas or vapor to mass of same volume of hydrogen. So vapor density ல நம்ம வந்து வால்யூம் பத்தி நம்ம வந்து பேசுவோம். Only important direct 7 மார்க் எல்லாமே டீச் பண்ற ஃபாரன்சஸ். இந்த லைவ்ல டைரக்ட் லாங் ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே நான் டீச் பண்றேன். எக்ஸாம்பிள் நீ பார்த்தனா நான் வந்து 2 மார்க்கோ இல்ல 4 மார்க்கோ டீச் பண்ணல. ஓகே, 2 மார்க்கோ 4 மார்க்கோ டீச் பண்ணல. டைரக்டா வந்து 7 மார்க் கொஸ்டின், பிக் கொஸ்டின் இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் நான் வந்து டீச் பண்றேன். ஓகே, மூட்டை பூச்சி அது பாட்டுக்க இருக்கட்டும். மேக்ஸ் எக்ஸாம்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க இல்லையா? மேம் மூட்டைப்பூச்சி நிறைய மூட்டைப்பூச்சிஸ் வந்து இருக்குதான் இருக்கு. ஐஷு மூட்டைப்பூச்சி இருக்கு, நிறைய இருக்கு. ஸோ வந்து இருக்கட்டும், அது பாட்டுக்கு வந்து இருக்கட்டும். சரியா, நம்ம இங்க வந்து கவனிக்கலாம். மேம் ஐ எம் கெட்டிங் கன்ஃபியூஸ்ட். ஒண்ணுமே இல்லை, கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நல்லா கவனிங்க. ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்னா அது வந்து மாலிகுலர் மாஸ் இல்லையா, மாஸ். அது அப்போ மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர் டிவைடட் பை மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன், அதுதான் வந்து ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். ஓகே, ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் திஸ் வேப்பர் டென்சிட்டி? வேப்பர் டென்சிட்டி அப்படின்னா வந்து என்னது? இட் இஸ் mass of the given volume of gas or vapor. சரியா, mass of given volume of gas or vapor by mass of same volume of hydrogen. இந்த இடத்துல நம்ம வால்யூம் எழுதுவோம், அந்த இடத்துல மாஸ்ன்னு எழுதுவோம். சரியா, இதுதான் வேப்பர் டென்சிட்டி. இப்போ நம்ம என்ன தெரியுமா பண்றோம் இங்க? According to Avogadro's law வந்து என்ன சொல்லுது? Equal volume of all gases contains equal number of molecules. கவனி, இதுதான் வந்து பப்ளிக் எக்ஸாம்ல வந்து ஆக்டிவிட்டில இருந்து வந்து கேட்டாங்க. Equal volume of all gasesனா என்ன அர்த்தம்? நான் வந்து மூணு ட்ரம்மில் நான் 3 டிஃப்ரெண்ட் கேஸஸ் எடுத்துக்கிறேன். ஒரு இதில் குளோரின் எடுத்துக்கிறேன், ஒரு இதில் நைட்ரஜன் எடுத்துக்கிறேன், ஒரு இதில் ஹைட்ரஜன் எடுத்துக்கிறேன். சரியா, அது மூணுமே வந்து நான் ஒரே வால்யூம் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோ. அண்டர் சேம் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் நமக்கு வந்து மூணுத்துலையுமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் வந்து இருக்கும். மூணுத்துலையுமே வந்து எனக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் வந்து இருக்கும். சரியா, ஸோ அதுதான் அவகாட்ரோஸ் லா. ஓகே, ஸோ கவனிங்க. According to Avogadro's law, equal volume of all gases contains equal number of molecules. இந்த Avogadro's law கண்டிப்பா எழுதிடுங்க. அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல வால்யூம் இருக்கிற இடத்துல என்னன்னு மாத்திடலாம் இல்லையா? வால்யூம் இருக்கிற இடத்துலலாம் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் நான் வந்து மாத்திடலாம். ஸோ தோ பார், மாஸ் ஆஃப் n மாலிக்யூல்ஸ் அப்படின்னு மாத்திட்டேன். இந்த இடத்துல எனக்கு என்ன இருந்துச்சு? வால்யூம்னு இருந்துச்சு இல்லையா? மாஸ் ஆஃப் கிவன் வால்யூம்னு இருந்துச்சு. அந்த இடத்துல நான் வால்யூமுக்கு பதிலா மாலிக்யூல்னு மாத்திட்டேன். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தேன் அப்படின்னா வால்யூமுக்கு பதிலா மாலிக்யூல் அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மாத்திட்டேன். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த n மாலிக்யூல் இருக்கு இல்லையா, அந்த n-க்கு நான் 1 அப்படின்னு சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிறேன். அந்த n-க்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஐ எம் ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட்டிங் இட் வித் வேல்யூ ஆஃப் 1 மாலிக்யூல். ஓகே, ஸோ கவனிங்க. n மாலிக்யூல் இருந்த இடத்துலலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மாலிக்யூலா அது வந்து எனக்கு மாறிடுச்சு. சரியா, அடுத்த ஸ்டெப்ல பாருங்க. ஹைட்ரஜன் வந்து எனக்கு டயாட்டாமிக் இல்லையா? டயாட்டாமிக்னா என்னது? H2, ரைட்? Tell me some example of a triatomic molecule. They can ask in a creative 1 mark, right? இருங்க, எல்லா மூட்டை பூச்சி நான் போய் நசுக்கிட்டு வரேன். ஒன் நசுக்கியாச்சு. அடுத்து ஐஷு, வேற ஏதாவது சேனல்ல போயிட்டு நீங்க வந்து சாட் பண்ணுங்களேன்ப்பா. ட்ரைஅட்டாமிக், ஓகே. CO2, வெரி குட் வெரி குட். அடுத்து பிரவீன் குமார், எங்க புடி. பா, ஒரே மூட்டைப்பூச்சியா இருக்கு. மூட்டைப்பூச்சி பிடிக்கிறதே ஒரு கஷ்டமான வேலையா இருக்கே. இல்ல ரோஷன், தர்ஷினி, உங்களுக்குள்ள நீங்க பேசினாலே அது மூட்டைப்பூச்சி தான். நீங்க கிளாஸ் கவனிச்சாலும் சரி.
நீங்க சாட் பண்ண முடியாது. சரியா? கவனிங்க. சோ கவனிங்க, H2 வந்து டயட்டாமிக் இல்லையா? ட்ரையட்டாமிக் அப்படின்னா ட்ரையட்டாமிக்னா CO2 வந்து ட்ரையட்டாமிக், ஓசோன் O3 வந்து ட்ரையட்டாமிக். ஓகே, ஸோ இன்னொரு ஒரு கிரியேட்டிவ் புக் அண்ட் சைட் கொஸ்டின் ஒன்று வந்து கேட்டிருந்தாங்க. என்ன தெரியுமா? 1 மார்க்ல ஹோமோ டயட்டாமிக் அப்படிங்கிறது என்னது? ஹோமோ டயட்டாமிக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. 1 மார்க்ல கேட்டிருந்தாங்க. ஹோமோனா சேம் இல்லையா? இருங்க ஹோமோ டயட்டாமிக்னா என்னது? ஹோமோனா சேம் இல்லையா? டயட்டாமிக் அப்படின்னா வந்து என்னது? இட் இஸ் 2. ஸோ ஹைட்ரஜன் வந்து ஹோமோ டயட்டாமிக். ஹெட்டிரோ டயட்டாமிக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஹெட்டிரோ அப்படின்னாலே டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் இல்லையா? ஹெட்டிரோ அப்படின்னாலே டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ். ஹெட்டிரோ டயட்டாமிக்கு எனக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. HCl. ஓகே, ஹெட்டிரோ டைஅட்டாமிக் டா. C2 கூட சொல்லலாம், இல்ல O2 கூட சொல்லலாம். நான் டைஅட்டாமிக் தான் சொன்னேன். கார்பன் மோனாக்சைடு கூட சொல்லலாம். ஓகே, நான் திருப்பி இதை ரீகால் பண்ணுவேன்டா. டீச் அகைன் சொல்றீங்க இல்லையா? திருப்பி ரீகால் பண்ணுவேன். கவனிங்க, மாஸ் ஆஃப், இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து டயட்டாமிக்ல, அப்போ 1 மாலிக்யூல் ஆஃப் ஹைட்ரஜன்ல கவனி, 1 மாலிக்யூல் ஆஃப் ஹைட்ரஜன்ல எனக்கு 2 ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து இருக்கும். கரெக்டா? 1 மாலிக்யூல் ஆஃப் ஹைட்ரஜன் தான் எனக்கு 2 ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து எனக்கு இருக்கும். ஸோ அந்த இடத்துல 1 மாலிக்யூல் இருந்த இடத்துல நான் 2 ஆட்டம்ஸ் அப்படின்னு மாத்திக்கிறேன். அடுத்த ஸ்டெப்ல வந்து பாருங்க, mass of 1 molecule of gas or vapor by 2 into mass of 1 atom of hydrogen. அதே ஈக்குவேஷன் தான். ஆனா நான் இதை வந்து இப்போ பார்க்குறேன். பார்த்தா இதை மட்டும், இந்த 2-வை மட்டும் தனியா வெளில எடுத்துரு. 2-வை மட்டும் தனியா வெளில எடுத்துரு. 1/2ன்னு எடுத்துக்கோ. இதை பார்த்தா எப்படி இருக்கு? mass of 1 molecule of gas or vapor by mass of 1 atom of hydrogen. இது வந்து என்னது? நம்மளுடைய ரிலேட்டிவ் மாலிகுலார் மாஸ். அதுதான் நம்மளுடைய ரிலேட்டிவ் மாலிகுலார் மாஸ். அப்போ ரிலேட்டிவ் மாலிகுலார் மாஸை 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு வேப்பர் டென்சிட்டி வந்துருது. ஸோ வேப்பர் டென்சிட்டி ஈக்குவல் டு ரிலேட்டிவ் மாலிகுலார் மாஸ் டிவைடட் பை 2. நான் இந்த கொஸ்டினை குயிக்கா ஒரு ரீகேப் மட்டும் கொடுக்குறேன், நல்லா கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ரிலேட்டிவ் மாலிகுலார் மாஸுக்கு வந்து எழுதிடுங்கடா. ரிலேட்டிவ் மாலிகுலார் மாஸ் இஸ் கிவன் பை மாஸ் ஆஃப் 1 மாலிக்யூல் ஆஃப் gas or vapor by mass of 1 atom of hydrogen. இதான் relative molecular mass. ஓகே, இதே vapor density அப்படிங்கிறது என்னது? mass of given volume of gas or vapor by mass of same volume of hydrogen. இப்போ நான் அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றேன்? நான் Avogadro law apply பண்றேன். Avogadro law படி equal volume of all gases contains equal number of molecules. அப்போ இங்க எனக்கு வந்து எவ்வளவு வால்யூம் வந்து எனக்கு கையில வந்து இருக்கு? அங்க n அப்படின்னு நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். வால்யூம் எல்லாத்துலயுமே நான் என்ன பண்ணிக்கிறேன்? நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ், n மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கெல்லாம் வால்யூம் இருந்தோ அந்த இடத்துல n மாலிக்யூல்ஸ் மாறிடுச்சு. அடுத்து n இருந்த இடத்துல 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். அப்போ 1 மாலிக்யூல் 1 மாலிக்யூல். ஹைட்ரஜன் 1 மாலிக்யூல்னா 2, ரைட்? 2 ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ 2 ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்க வந்து மாறுது. ஓகே, அப்போ மீதி இருக்கிறது அந்த 2-வை மட்டும் தனியா வெளில எடுத்துறேன். 1/2 which is divided by 2. இந்த வேல்யூ அப்படியே என்னது? which is relative molecular mass. So vapor density is given by relative molecular mass divided by 2. Okay, 2 அந்த பக்கம் போச்சுனா 2 into vapor density equal to relative molecular mass. சரியா? 2 into vapor density, கவனி, 2 into vapor density equal to relative molecular mass. Okay, clear? Done. இது என்னது? relative molecular mass which is equal to 2 into vapor density. ரெண்டும் சேம் தான்டா, equal to அந்த பக்கம் இந்த பக்கம் மாறி இருக்கு. படிச்சா சென்டம் வாங்கலாம். ஸ்மெல்டிங் ப்ராசஸை ஈஸியா கவனிக்கலாமா? ஓகே, ஸோ ஸ்மெல்டிங் ப்ராசஸ் இது எந்த அப்பாரட்டஸ்ல வந்து நடக்கும் சொல்லுங்க? பிளாஸ்ட் ஃபர்னேஸா இல்லை எந்த அப்பாரட்டஸ்? அது சாட்ல சொல்லுங்க. எந்த அளவுக்கு அதாவது எக்ஸாம்க்கு ரெடியா இருக்கீங்கன்னு பார்க்கலாம். What does vapor density mean? And vapor density என்னன்னு சொன்னேன் இல்லையா? The volume, எவ்வளவு வால்யூம் கொடுத்துருக்காங்க, divided by the equal volume of hydrogen. இதான் vapor density. மூட்டைப்பூச்சி வந்து ஒரு கோட் வேர்ட் அப்படின்னா என்ன? ரெகுலரா கிளாஸ் வரவங்களுக்கு தான் மூட்டைப்பூச்சினா என்னன்னு தெரியும். ஓகே, டன். பிளாஸ்ட் ஃபர்னேஸா? ஓகே, ஸோ இதுதான் இந்த பிளாஸ்ட் ஃபர்னேஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டா டயக்ராம் வரையணுமா வரைய வேண்டாமா? டயக்ராம் வரையணுமா வரைய வேண்டாமா? எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டா யூ ஹாவ் டு டிரா த டயக்ராம் ஆர் நாட்?
you have to draw. Okay? Yes, you have to draw. Okay வா, வரையாம வந்துடாதீங்க. You have to draw. சரியா, அவங்க கேட்காட்டியுமே இந்த டயக்ராம் வந்து வர நான் அது எப்படி ஈஸியா வரையிறது அப்படின்னு நான் சொல்லி தரேன். சரியா, ஈஸியா வரைய சொல்லி தரேன். ஸோ கவனிங்க, நம்ம ஃபர்ஸ்ட் இப்படி மாத்திக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளா இதோடைய ஸ்ட்ரக்சரை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேலே டாப்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா பெல் அண்ட் ஹாப்பர் அப்பேரட்டஸ் இருக்கு. தோப்பர் இப்படிதான் நீ வரைய போற. டாப்ல ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிடுங்க அப்படின்னா இப்படி ஒன்று போட்டுருங்க. போட்டுட்டு ஆல்சோ நம்ம வந்து என்ன பண்ண போறோம், பெல் அண்ட் ஹாப்பர் வரைய போறோம். அவ்வளோதான். என்ன மேம் இப்படிதான் இருக்கு, அதே மாதிரி எக்ஸாக்டா இல்ல, பரவாயில்ல. சரியா, ஸோ இப்போ நம்ம எழுதி வரைஞ்சிட்டோமா. ஸோ இதுதான் வந்து என்னது அப்படின்னா பெல் அண்ட் ஹாப்பர். எல்லாரும் என் கூட சேர்ந்து வரைஞ்சுக்கோங்க. எவ்ரிபடி டேக் யுவர் நோட் அண்ட் ஈஸியா வரைஞ்சுக்கோங்க இந்த மாதிரி. ஓகே, ஸோ அடுத்து வந்து கவனிச்சிங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த பிளாஸ்ட் ஃபர்னேஸ் உடைய பாடி பார்ட் நம்ம வந்து வரைய போறோம். ஓகே, ஸோ இது நீங்கள் வந்து எக்ஸாமில் ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிக்கலாம். இப்போதைக்கு சும்மா ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு உங்கள் நோட்டில் சும்மா ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல திருப்பி சின்னதாகிடுது. ஓகே, இங்கே நம்ம ஜாயின் பண்ணிடுறோம். இங்கே நம்ம என்ன பண்ணிடுறோம், ஜாயின் பண்ணிடுறோம். ஓகே, டன். ஸ்டாண்டு மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ கீழே ஒரு பெரிய ஸ்டாண்டு மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு அவுட்லெட் கொடுத்துக்கோங்க. ஒரு சின்ன 2 அவுட்லெட் வந்து கொடுத்துக்கோங்க. 2 அவுட்லெட் இருக்குடா இதில். சரியா, இங்கே டாப்பில் ஒரு அவுட்லெட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கீழே இங்கே பாட்டமில் ஒரு அவுட்லெட் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரஃப்பாக வரைஞ்சா போதும். சம் அக்யூரேட்டாக டயக்ராம் இருக்கணும் அப்படின்னு வந்து அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ இங்கே நம்ம ஹாட் ஏர் வந்து ப்ளோ பண்ணுறோம். ஸோ அந்த ஹாட் ஏர் ப்ளோ பண்ணுறதுக்கு இங்கே நீங்கள் ஒரு செட்டப் வந்து கொடுக்கணும். ஸோ அந்த செட்டப் நம்ம வந்து இங்கே வரைஞ்சிடறோம். ஓகே, சும்மா இப்படி போட்டுருங்க. அவ்வளோதான், டன். ஓகே, ஸோ இது வந்து எனக்கு 2 லேயராக இருக்குது. ஸோ அந்த 2 லேயர்ஸும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ட்ரா பண்ணிக்கிறேன். ஹாட் கேஸஸ் இது வழியாக வெளில போகுது. ஸோ ஹாட் கேஸஸ்க்கு நம்ம ஒரு சேம்பர் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ சிம்பிளா இந்த மாதிரி நம்ம டயக்ராம் இருந்தாலே போதும். சிம்பிளா இந்த மாதிரி டயக்ராம் இருந்தாலே போதும். ஓகே, ஸோ எஸ், மூட்டைப்பூச்சி மீன்ஸ் தோஸ் ஹூ ஆர் நாட் லிசனிங் அண்ட் தென் சாட்டிங். அதே தான். ஓகே, ஸோ கவனிங்க, இப்போ நம்ம இந்த இன்சைட் ஆஃப் த பிளாஸ்ட் ஃபர்னேஸ்ல என்னென்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அயன் ஓர், அயன் ஓர். ஓகே, நான் அந்த அயன் ஓர்லேருந்து தான் நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா அயன் எடுக்கிறோம். அது கூட வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோக் இருக்கு. கோக்குனா என்னப்பா, கார்பன். கோக்னா என்னது, கார்பன். அடுத்து லைம். லைம்னா என்னது, கால்சியம் கார்போனேட். லைம்னா என்னது, கால்சியம் கார்போனேட். CaCO3 தான் வந்து லைம். ஓகே, ஸோ அயன் ஓர், கோர் அண்ட் தென் கோக் அண்ட் தென் லைம், இதெல்லாம் தான் நம்மளுடைய பிளாஸ்ட் ஃபர்னேஸ்க்குள்ள நம்ம வந்து கொடுத்துருக்கோம். மேலே வந்து பெல் அண்ட் ஹாப்பர். ஸோ வாட் இஸ் திஸ் பெல் அண்ட் ஹாப்பர்? அது வந்து என்னது, அது மூலமாக தான், அதுதான் வந்து ஒரு மூடி மாதிரி. இந்த ஜாருக்கு அதுதான் வந்து ஒரு மூடி மாதிரி. சரியா, ஸோ இதுதான் பெல் அண்ட் ஹாப்பர். அது வழியாக தான் நம்ம வந்து இந்த அயன் ஓர், கோக்கு, லைம் இவங்களெல்லாம் வந்து ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது வழியாக நம்ம ஒரு ஹாட் ஏர் வந்து சப்ளை பண்ணுறோம். இந்த எண்டு வழியாக we are supplying a hot air. ஸோ இதுக்கு பேர் ஹாட் ஏர் பிளாஸ்ட். ஹாட் ஏர் பிளாஸ்ட். ஓகே, ஸோ இது வழியா என்னுடைய இம்பியூரிட்டி வெளில வருது. இம்பியூரிட்டி தான் இந்த ஸ்லாக். இம்பியூரிட்டி தான் ஸ்லாக். ஸ்லாக்னா என்ன, ஃப்ளக்ஸ் பிளஸ் கேங் ஈக்குவல் டு ஸ்லாக். ஃப்ளக்ஸ் பிளஸ் கேங் ஈக்குவல் டு ஸ்லாக். யாருக்கெல்லாம் மூட்டைப்பூச்சி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுதோ அப்போ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபோனை இப்படி போர்ட்ரேட்டாக வைக்காம திருப்பி லாண்ட்ஸ்கேப்பாக வச்சுக்கோங்க. ஏன்னா நான் மூட்டைப்பூச்சியை பிளாக் பண்ணால் அதை ஒரு வேளை தான் நான் பார்த்துட்டு இருக்க முடியும், கிளாஸ் எடுக்க முடியாது. ஓகே, ஸோ கவனிங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அயனை இது வழியாக தான் வெளில எடுக்கிறோம். ஸோ அயனுடைய அவுட்லெட். ஸோ அயனுடைய அவுட்லெட்.
புரிஞ்சுதா? ஸோ நம்ம கிட்ட என்னென்னலாம் இருக்கு? ஸோ ஹாட் கேஸஸ் நம்ம இது வழியா விடுறோம் இல்லையா? ஓகே, பைப் ஃபார் ஹாட் ஏர் பிளாஸ்ட். இது வழியா பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹாட் கேஸஸ் வந்து வெளியில எடுத்துரும். ஓகே, ஸோ ரிமெம்பர் 1 2 3 4 5 6 6 பார்ட்ஸ் தான். இந்த 6 பார்ட்ஸை அழகா நீங்க என்ன பண்ணிடுங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளா வரைஞ்சா போதும். ஓகே, ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்மெல்டிங் அப்படிங்கிறது என்னது? இது உங்க புக்ல கொடுத்துருக்கிறது தான், நான் அப்படியே வந்து டீச் பண்ண போறேன். ஓகே, ஸோ லிசன். த சார்ஜ். சார்ஜ்னா என்னப்பா? இந்த சார்ஜ்ங்கிறது ஒரு கீவேர்ட். சார்ஜ்ங்கிறது ஒரு கீவேர்ட். த சார்ஜ் கன்சிஸ்டிங் ஆஃப் ரோஸ்டட் ஓர். ரோஸ்டட் ஓர் அப்படின்னா வறுக்கப்பட்ட ஓர். அதாவது நம்ம ஓர் எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, அயன் ஓர், அதை வந்து இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல ஹீட் பண்ணி எடுத்துட்டு இருக்கோம். இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல ஹீட் பண்ணி எடுத்துட்டு இருக்கோம். அதை தான் வந்து நம்ம ரோஸ்டட் ஓர் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறமா கோக் இருக்கு. கோக் தான் கார்பன். அண்ட் லைம்ஸ்டோன் இருக்கு. வாட் இஸ் திஸ் லைம்ஸ்டோன்? கால்சியம் கார்போனேட். இப்போ இவங்க 3 பேரையும் என்ன ரேஷியோல எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8:4:1 ரேஷியோல எடுத்துக்கிறோம். ஓகே, 8:4:1 ரேஷியோல நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ரேஷியோ யாரும் மறக்க மாட்டீங்க இல்லையா? 8:4:1 is smelted in blast furnace is smelted in blast furnace by introducing it through the bell and hopper arrangement at the top. டாப்ல இருக்கக்கூடிய bell and hopper arrangement மூலமா நான் உள்ள வந்து இந்த சார்ஜ் கொடுக்கிறேன். இவன் பேர் தான் என்னது? சார்ஜ். அயன் ஓர் பிளஸ் கோக் பிளஸ் லைம் பேர் தான் சார்ஜ். என்ன ரேஷியோல? 8:4:1 ரேஷியோல. என்ன ரேஷியோ? 8:4:1. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா there are 3 important region in the furnace. ஃபர்னேஸ்ல வந்து நமக்கு 3 இம்பார்ட்டன்டான ரீஜியன்ஸ் வந்து இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் பேரா. ஃபர்ஸ்ட் பேரால இதெல்லாம் நம்ம கண்டிப்பா வந்து எழுதணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்? ரோஸ்டட் ஓர், கோக் அண்ட் லைம்ஸ்டோன். 3 பேரையும் என்ன ரேஷியோல எடுத்துக்கிறேன்? 8:4:1. 8:4:1 ரேஷியோல எடுத்துக்கிறேன். எதுக்குள்ள போடுறேன்? பிளாஸ்ட் ஃபர்னேஸ்க்குள்ள போடுறேன். எதுக்குள்ள? பிளாஸ்ட் ஃபர்னேஸ்க்குள்ள. எது வழியா போடுறேன்? பெல் அண்ட் ஹாப்பர் அரேஞ்ச்மெண்ட் மூலமா. ஓகே, அதுதான் ஒரு மூடி மாதிரி. அந்த பெல் அண்ட் ஹாப்பர் அரேஞ்ச்மெண்ட் மூலமா நான் வந்து அதுக்குள்ள போடுறேன். ஓகே, அடுத்து என்ன ஆகுது? மொத்தமா 3 ரீஜியன் வந்து இருக்கு. The first region is the lower region. The lower region. இந்த lower regionனுக்கு பேர் தான் combustion zone. Combustionனா என்ன தெரியுமா அர்த்தம்? presence of oxygenல burn பண்றது, எரிக்கிறது அப்படின்னு அர்த்தம். சரியா? combustion அப்படின்னா burn பண்றது, எரிக்கிறது அப்படின்னு அர்த்தம். so combustion zoneல what will be the temperature here? 1500 degree Celsius. okay, so 1500 degree Celsius வந்து இதுல நமக்கு temperature வந்து இருக்கும். okay, so இந்த ரீஜன்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கோக் இருக்கு இல்லையா, கார்பன், அந்த கார்பன் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி at 1500 degree Celsius நமக்கு கார்பன் ஆக்சிஜன் கூட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் பண்ணுது. ஓகே, கார்பன் ஆக்சிஜன் கூட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் பண்ணுது. ஓகே, at 1500 டிகிரி செல்சியஸ். இங்க எனக்கு ஹீட் வந்து வெளியில லிபரேட் ஆகுது. அப்போ அந்த ரியாக்ஷன் பேரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஓகே, burn ஆகுறப்போ ஹீட் வந்து வெளியில தானே லிபரேட் ஆகும். அதுக்கு பேர் வந்து என்னது? எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஓகே, so first lower region combustion zoneல என்ன டெம்பரேச்சர்? சார்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். combustion zone lower regionக்கு பேர் என்னது? there are 3 regions here. okay, so நமக்கு இங்க 3 region வந்து இருக்கு. lower region பேர் என்ன? lower region பேர் என்னதுடா? lower region பேர் என்னது? it is combustion zone. very good. இதோடைய நேம் வந்து combustion zone. இந்த combustion zoneல என்ன டெம்பரேச்சர் வந்து இருக்கும்? the temperature will be 1500 degree Celsius. okay, இப்போ அடுத்த ரீஜியன்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்த ரீஜியன் வந்து மிடில் ரீஜியன். அடுத்த ரீஜியன் வந்து மிடில் ரீஜியன். அதுக்கும் அடுத்த ரீஜியன் பேர் என்னது அப்படின்னா அப்பர் ரீஜியன். அப்பர் ரீஜியன். இவங்க 3 பேருக்கும் 3 டிஃபரெண்ட் நேம் வந்து இருக்கு. இப்போ நம்ம லோவர் ரீஜியன்ல என்ன நடக்கும்னு பார்த்துட்டோம். நவ் கேன் வி கோ டு த மிடில் ரீஜியன். ஸோ மிடில் ரீஜியன் பேரு ஃபியூஷன் ஜோன்.
மிடில் ரீஜனுக்கு பேர் வந்து என்னது? இட் இஸ் த ஃபியூஷன் ஜோன். ஃபியூஸ் ஆகுறாங்க யாரு அப்படின்னா, இங்க டெம்பரேச்சர் வந்து 1000 டிகிரி செல்சியஸ். அதை விட டெம்பரேச்சர் வந்து மேலே போக போக கம்மியாகுது. கீழே வி ஸ்டார்டட் வித் 1500 இல்லையா, இப்போ 1000 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்கு. போன ரியாக்ஷன்ல எனக்கு என்ன கிடைச்சது? கார்பன் ஆக்சிஜன் கூட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு கிடைச்சது இல்லையா, அந்த கார்பன் டை ஆக்சைடு இங்க வருது. தோ பார், அந்த கார்பன் டை ஆக்சைடு திருப்ப கார்பன் கூட சேர்ந்து கார்பன் மோனாக்சைடா ரெடியூஸ் ஆகுது. சரியா, அந்த கம்பஷன் ரீஜியன்ல கிடைச்ச கார்பன் டை ஆக்சைடு வந்து கார்பன் கூட சேர்ந்து நமக்கு கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ அடுத்து கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னுடைய லைம் எடுத்துக்கிறேன். சரியா, லைம்ங்கிறது தான் இந்த கால்சியம் கார்போனேட் CaCO3. ஸோ கால்சியம் கார்போனேட் அதே ஃபியூஷன் ஜோன்ல 1000 டிகிரி செல்சியஸ்ல கால்சியம் ஆக்சைடாவும் கார்பன் டை ஆக்சைடாவும் பிரியுது. யாருக்கெல்லாம் இந்த ரியாக்ஷன் கஷ்டமா இருக்கும் நான் சொல்லித்தரேன். கவனிங்க, ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன படிச்சோம்? கார்பன் வந்து ஆக்சிஜன் கூட 1500 டிகிரி செல்சியஸ்ல ஹீட் பண்ணா என்ன கிடைக்கும்? கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும் பிளஸ் ஹீட், எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தோம். அடுத்த ஸ்டெப்ல, அதாவது இந்த செகண்ட் மிடில் ரீஜன்ல இந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இல்லையா, இந்த கார்பன் டை ஆக்சைடு மீண்டும் கார்பன் கூட என்ன டெம்பரேச்சர் 1000 டிகிரி செல்சியஸ்ல ரியாக்ட் பண்ணுச்சுன்னா 2 moles ஆஃப் கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் பண்ணுது. 2 moles ஆஃப் கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஸோ அடுத்த ரியாக்ஷன் வந்து பாருங்க, தேர்ட் ரியாக்ஷன். இந்த இடத்துலனா மைனஸ் ஹீட்னா அது ஹீட் அப்சார்ப் பண்ணுதுன்னு அர்த்தம், விச் இஸ் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அர்த்தம். ஓகே, அடுத்த ரியாக்ஷன் பாருங்க. நான் லைம் எடுத்துக்கிறேன், கால்சியம் கார்போனேட். ஏன்னா நம்ம 3 விஷயம் எடுத்துக்கிட்டோமா, சார்ஜ்ல 3 விஷயம் எடுத்துக்கிட்டோமா, கோக் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆமா இதெல்லாம் பாக்ஸ் போட்டு எழுதினாதான் நல்லது. கோக் எடுத்துக்கிட்டோம், ஓர் எடுத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து லைம் எடுத்துக்கிட்டோம். ரைட், அந்த கோக் தான் ரியாக்ட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்டே. இப்போ நான் லைம் எடுத்துக்கிறேன். இந்த லைம் வந்து 1000 டிகிரி செல்சியஸ்ல எனக்கு CaO அண்ட் தென் மீதி என்ன இருக்கு? CaO போயிடுச்சு, மீதி CO2 இருக்கா அண்ட் CO2. கால்சியம் ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடா வெளில போகுது. இந்த ரியாக்ஷனும் ஹீட்டை அப்சார்ப் பண்ணுது. ஸோ எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஓகே, இப்போ என்ன தெரியுமா நடக்குது? எனக்கு இந்த கால்சியம் ஆக்சைடு வேண்டாம், சரியா? அப்போ அந்த கால்சியம் ஆக்சைடு நான் ரிமூவ் பண்ண போறேன். திஸ் கால்சியம் ஆக்சைடு இஸ் த கேங் ஹியர். கேங்னா ஒரு இம்பியூரிட்டி. ஸோ இந்த கேங்கை ரிமூவ் பண்றதுக்காக நான் ஒரு ஃப்ளக்ஸ் போய் ஆட் பண்றேன். அந்த ஃப்ளக்ஸ் தான் யாரு அப்படின்னா சிலிக்கா, SiO2. அந்த ஃப்ளக்ஸ் தான் சிலிக்கா, SiO2. ஸோ இந்த கால்சியம் ஆக்சைடு SiO2 சிலிக்கா கூட சேர்ந்து CaSiO3 கால்சியம் சிலிகேட் ஸ்லாகாக வெளியேறுகிறது. சரியா, ஸ்லாகா அது என்ன ஆகுது அப்படின்னா வெளியில போகுது, கால்சியம் சிலிகேட். ஸோ எனக்கு இந்த கால்சியம் ஆக்சைடு வேண்டாண்டா. ஸோ கால்சியம் ஆக்சைடு சிலிக்கா கூட சேர்ந்து ஸ்லாகா வெளியில போயிடுது. இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? இந்த லைவ் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். 7 o'clock முடிஞ்சிடும். By 7 o'clock this live finishes. So இது எல்லாருக்கும் கிளியர்? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்லேருந்து இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? ஓகே, அடுத்தது பாருங்க அப்பர் ரீஜன். ஸோ வாங்க இதில் நம்ம வந்து எழுதிடுவோம். ஸோ வாட் இஸ் த மிடில் ரீஜன் பேர் வந்து என்னது? மிடில் ரீஜன் பேர் வந்து ஃபியூஷன் ஜோன். ஃபியூஷன் ஜோன்ல என்ன டெம்பரேச்சர்? 1000 டிகிரி செல்சியஸ். ஓகே, டன். அடுத்து பாத்தீங்கன்னா அப்பர் ரீஜனுக்கு பேர் என்னது அப்படின்னா இட் இஸ் ரிடக்ஷன் ஜோன். அப்பர் ரீஜனுடைய பேர் என்னது அப்படின்னா ரிடக்ஷன் ஜோன். இந்த ரீஜன்ல என்ன டெம்பரேச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 400. எனக்கு சார்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. லோவர் ரீஜன்ல என்ன டெம்பரேச்சர்? வாட் இஸ் த லோவர் ரீஜன் டெம்பரேச்சர்? டிராயிங் கண்டிப்பா வரையணும். லோவர் ரீஜன்ல வந்து 1500 டிகிரி செல்சியஸ், தென் மிடில் ரீஜன்ல 1000 டிகிரி செல்சியஸ், தென் அப்பர் ரீஜன்ல பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் 400 டிகிரி செல்சியஸ். இட் இஸ் ஜஸ்ட் 400 டிகிரி செல்சியஸ். மறந்துடாத, 1005, 1000 and 400. ஓகே, கவனிங்க. இந்த ரீஜன்ல நம்ம கார்பன் மோனாக்சைடு இருக்கு இல்லையா? தோப்பார், போன ரியாக்ஷன்ல நான் தான் இந்த CaO தூக்கிட்டேன். இந்த கார்பன் மோனாக்சைடு இருக்கு இல்லையா? இந்த கார்பன் மோனாக்சைடு வந்து யார் கூட ரியாக்ட் பண்றாங்கன்னா நம்மளுடைய அயன் ஆக்சைடு. என்னது?
நம்மளுடைய ஓர் யாருங்க ஃபெரிக் ஆக்சைடு. ஓர் யாரு ஃபெரிக் ஆக்சைடு. Fe2O3 கூட இந்த கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் பண்ணி எனக்கு அயன் ஓர் தனியா கொடுத்துருது. மேம் இந்த ரியாக்ஷனை நான் எப்படி மேம் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்க்கலாமா? கவனி, நீ இந்த Fe2O3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா இது வந்து ஃபெரிக் ஆக்சைடு அயனுடைய ஓர். சரியா, இது வந்து அயனுடைய ஓர். இப்போ அயனுடைய ஓர் வந்து எனக்கு கார்பன் மோனாக்சைடு கூட ரியாக்ட் பண்ணி எனக்கு அயன் ப்ராடக்டா கிடைச்சிருது. அண்ட் இந்த கார்பன் மோனாக்சைடு இந்த ஆக்சிஜனை பிரிச்சு எடுத்துடணும்ல. ஸோ இந்த ஆக்சிஜன் கூட சேர்ந்து இது கார்பன் டை ஆக்சைடா மாறிடுது. ஓகே, Fe2O3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோடா. Fe2O3 வந்து நமக்கு வந்து எது கூட ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு கூட ரியாக்ட் பண்ணுது. அப்போ இந்த ஆக்சிஜன் சேர்ந்து CO2வா வெளியில போயிடுது. இப்போ நான் பேலன்ஸ் பண்ணணும். எப்படிடா பேலன்ஸ் பண்ணலாம்னு யோசிக்கிறேன். அயன்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இங்க பாரு, எனக்கு இங்க ரியாக்டன்ட்ல அயன் எனக்கு 2 இருக்கு, ப்ராடக்ட்ல 1 தான் இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன்னா இங்க 2 அப்படின்னு போட்டுக்கிறேன். இங்க நான் என்ன பண்ணிக்கிறேன் 2 அப்படின்னு வந்து போட்டுக்கிறேன். சரியா, அப்போ ஹார்ட்ஸ் இம்பார்ட்டண்டா? கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, 2 அப்படின்னு போட்டேன்னா எனக்கு இங்கேயும் வந்து எனக்கு 2 கிடைச்சிருது. ஓகே, அங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 2 கிடைச்சிருது. சரியா, ஓகே. அடுத்து கவனிங்க, கார்பன் எனக்கு 1 தான் இருக்கு, ஃபைன். ஆக்சிஜன் எனக்கு வந்து 3 இருக்குடா, இங்க எனக்கு 2 தான் இருக்கு. என்ன பண்ணலாம்? ஆக்சிஜன் இங்க எனக்கு பாருங்க, 3 + 1 4 இருக்கு. ஆக்சிஜன் எனக்கு இங்க வந்து எனக்கு 3 + 1 4 ஆக்சிஜன் எனக்கு இருக்கு. இங்க எனக்கு வந்து 2 ஆக்சிஜன் தான் இருக்கு. ஓகே, அப்போ நான் என்ன பண்றேன், இங்க 2 போட்டுக்கிறேன். அப்போ ஆக்சிஜன் எனக்கு இங்கேயும் 4 இங்கேயும் 4. இங்க பாரு, 3 + 1 4ஆ, இங்கேயும் 2 போட்டேன் 4. ஆனா இங்க ஒண்ணு மாறிடுச்சு. என்ன மாறிடுச்சு அப்படின்னா, கார்பன் இங்க எனக்கு 2 இருக்கா, இங்க பாரு கார்பன் எனக்கு 1 தான் இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன், இங்க 2 போட்டுக்கிறேன். இப்போ கார்பனுடைய கவுண்ட் 2 மாறிடுச்சு. ஆனா ஆக்சிஜனோட கவுண்ட் என்ன ஆயிடுச்சு, 3 + 2 which is equal to ஆக்சிஜன் வந்து எனக்கு இங்க 5 ஆக்சிஜன் இருக்கு. இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா 2 × 2 4 ஆக்சிஜன் தான் இருக்கு. 4 ஆக்சிஜன் தான் இருக்கு. சோ நான் என்ன பண்றேன், 2 பேரையும் நான் காமனா வந்து மாத்தியே ஆகணும் இல்லையா? அப்போ இங்க ஒரு ஆக்சிஜனை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இங்க ஒரு ஆக்சிஜன், இதை வந்து 2 3 மாத்திக்கிறேன். இங்கேயும் 2 3 மாத்திக்கிறேன். அப்ப 3 3 போட்டு பார் ரெண்டு சைடும். இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் ஆக்சிஜன்ஸ் வந்து சேமா கிடைக்குது. 3 + 3 6. ஓகே, 3 2s are 6 ஆக்சிஜன் எனக்கு கரெக்டா கிடைச்சிருக்கு. ஓகே, இது வந்து ஃபாஸ்டா இப்போ நம்ம பண்ணலாம். கவனிங்க, இப்போ நமக்கு புரிஞ்சிருச்சா எப்படி வந்து நம்ம பேலன்ஸ் பண்றோம்னு காட்டுறேன் பாருங்க. Fe2O3 இதான் என்னது, Fe2O3 தான் நம்மளுடைய அயன் ஓர். Fe2O3 தான் அயனுடைய ஓர். இட் இஸ் கோயிங் டு ரியாக்ட் வித் கார்பன் மோனாக்சைடு. அப்போ எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா அயன் தனியா கிடைச்சிருச்சு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்பன் மோனாக்சைடு இந்த ஆக்சிஜனை தூக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடா வெளில போயிடுது. வெளியில போயிடுது. இப்போ அயன் இங்க எனக்கு 2 இருக்கு, இங்க 1 தான் இருக்கு. ஸோ நான் 2 போடுறேன். கார்பன் 1 1 இருக்கு கரெக்டா. ஆக்சிஜன் இங்க 2 இருக்கு, இங்க 1 தான் இருக்கு. ஸோ 2 போடுறேன். ஆனா பாரு, இப்போ இங்க எனக்கு கார்பன் 2 இருக்கு, இங்க 1 இருக்கு. ஸோ நான் 2 போடுறேன். இப்போ எனக்கு ஆக்சிஜன் எவ்வளவு இருக்கு, 3 + 2 5 ஆக்சிஜன் இருக்கு. இங்க எனக்கு வந்து 2 × 4 ஆக்சிஜன் தான் இருக்கு. ஸோ நான் இதையும் என்ன பண்ணிக்கிறேன், 2 3 மாத்திக்கிறேன். இதையும் 2 3 மாத்திக்கிறேன். அப்போ இங்கேயும் எனக்கு 6 ஆக்சிஜன், இந்த சைடும் எனக்கு 6 ஆக்சிஜன் ஈக்குவலா வந்துருச்சு. புரிஞ்சுதா? ஸோ ஐ ஹாவ் பேலன்ஸ்ட் இட். ஓகே, ஸோ இதுதான்ப்பா நம்ம அப்பர் ரீஜியன்ல வந்து நடக்குது. The molten iron is collected at the bottom of the furnace after removing the slag. இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், பாட்டம்ல வந்து அந்த மோல்டட் அயனை வந்து நான் வந்து கலெக்ட் பண்ணிடுறேன். ஸ்லாகை ரிமூவ் பண்ணிடுறேன். The iron thus formed is called as pig iron. இப்போ ஃப்ரெஷ்ஷா கிடைச்சிருக்கும் அந்த அயன் பேர் வந்து என்னது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து we will be writing it as the pig iron. சரியா, pig iron அப்படின்னு சொல்றோம். It is remelted. நம்ம again அதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து remelt வந்து பண்ணுவோம். சரியா, புரியல மேம், மேக்ஸ் கிராஃபை மினிட்ஸ்ல போடுறதுக்கு பதிலாக ஹார்ஸ்ல போட்டேன். டோன்ட் கெட் ஸ்டக் இன் த மேக்ஸ் பா, டோன்ட் கெட் ஸ்டக் இன் த மேக்ஸ். அடுத்து நடக்க வேண்டிய காரியத்தை நம்ம பார்க்கலாம். சரியா, மேக்ஸை மறந்துரு. இப்போதைக்கு மேக்ஸ்ல முடிஞ்சது முடிஞ்சு. அடுத்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா, வாங்க
ஃபர்ஸ்ட் பிக் அயன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிக் அயனை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரீமெல்ட் பண்ணி கேஸ்ட்ல ஊத்துறேன். அதாவது கேஸ்ட்னா அச்சு, பர்டிகுலர் அச்சுல வந்து நான் வந்து ஊத்துறேன். அப்போ அதுக்கு பேர் என்னது அப்படின்னா கேஸ்ட் அயன். அப்போ அதுக்கு பேர் வந்து காஸ்ட் அயன். சரியா, காஸ்ட் அயன். இப்போ நான் கொஸ்டின் கேட்க போறேன், மாட்ட போறீங்க. எனக்கு எல்லாரும் இப்போ ஆன்சர் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் வந்தா எழுதிருவீங்களா? அப்பர் ரீஜியன் பேர் என்னது? அப்பர் ரீஜியன் பேர் வந்து ரிடக்ஷன் ஜோன். ரிடக்ஷன் ஜோன். இந்த ரிடக்ஷன் ஜோன் என்ன டெம்பரேச்சர்? 400 டிகிரி செல்சியஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து there is going to be a குவிஸ் செஷன். நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்க போறேன். பிளாஸ்ட் ஃபர்னேஸ்ல நான் சார்ஜா என்னென்ன எடுத்துக்கிறேன்? சாட்ல சொல்லுங்க. சார்ஜா நான் யாரை எடுத்துக்கிறேன்? பிளாஸ்ட் ஃபர்னேஸ்ல சார்ஜ்னு சொல்றது வந்து எதெல்லாம்? ஃபாஸ்டா சொல்லுங்க சாட்ல. வெரி குட். கோக், கார்பன். அடுத்து லைம். லைம் எடுத்துக்கிறேன். லைம் அப்படின்னா என்னது? CaCO3. கால்சியம் கார்போனேட். கால்சியம் கார்போனேட். ஓகே, அடுத்து வந்து ரோஸ்டட் ஓர் எடுத்துக்கிறேன். ரோஸ்டட் ஓர் அதுதான் Fe2O3. ஃபெரிக் ஆக்சைடு. ஃபெரிக் ஆக்சைடு. ஓகே, டன். இப்போ எனக்கு 3 ரீஜியன்ஸ் வந்து இருக்கு. ஐ ஹாவ் 3 ரீஜியன்ஸ். ஓகே, அந்த 3 ரீஜியன்ஸ் என்ன என்ன அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாட் ஆர் ஆல் த 3 ரீஜியன்ஸ்? டெல் மீ நவ். ஃபர்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா லோவர் ரீஜியன். லோவர் ரீஜியன். அடுத்து வந்து எனக்கு மிடில் ரீஜியன். மிடில் ரீஜியன். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பர் ரீஜியன். அப்பர் ரீஜியன். ஓகே, ஸோ லோவர் ரீஜியனுடைய இன்னொரு பேர் வந்து என்னது? வாட் இஸ் another நேம் ஆஃப் லோவர் ரீஜியன்? இட்ஸ் நேம் இஸ் கம்பர்ஷன் ஜோன். கம்பர்ஷன் ஜோன். ஓகே, அடுத்து மிடில் ரீஜியனுக்கு வந்து பேர் என்னது? இட் இஸ் ஃபியூஷன் ஜோன். மிடில் ரீஜியனுடைய பேர் வந்து ஃபியூஷன் ஜோன். அண்ட் அப்பர் ரீஜியனுடைய பேர் வந்து என்னது? இட் இஸ் ரிடக்ஷன் ஜோன். இட் இஸ் ரிடக்ஷன் zone. Okay, so what is the temperature in lower region? What is the temperature in lower region? Chatla solunga. 3 region-க்கு இருக்கிற temperature சொல்லுங்க. Yes, it is 1500 degree Celsius. அடுத்து fusion zone-ல 1000 degree Celsius. இதுவே reduction zone-ல 400 degree Celsius. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் கீவேர்ட். இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். மேம் எனக்கு அந்த ரியாக்ஷனே தெரியலனா அட்லீஸ்ட் இதெல்லாம் எழுதி வச்சிருங்க. ஓகே, பாதி மார்க் ஆச்சு கிடைக்கும். ஓகேவா, டன். ஸோ இப்போ நம்ம மூணுத்துலேயும் இருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸை வந்து எழுத போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த லோவர் ரீஜியனில் என்னென்ன ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும் சொல்லுங்க. லோவர் ரீஜியனில் என்ன ரியாக்ஷன் வந்து நமக்கு நடக்கும்? ஃபாஸ்டா ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த கார்பன் இருக்கா, கார்பன் வந்து ஆக்சிஜன் கூட சேர்ந்து ரியாக்ட் பண்ணி இட் வில் ஃபார்ம் CO2. என்ன டெம்பரேச்சர்? 1500 டிகிரி செல்சியஸ். பயங்கரமா ஹீட் பண்றோம். இந்த ரியாக்ஷன் வந்து இட் இஸ் அ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். பயங்கரமா ஹீட்டை வந்து லிபரேட் பண்ணுது. அந்த ஹீட்டை அப்சார்ப் பண்ணி தான் நமக்கு அடுத்த ரீஜியன்ஸ்ல ரியாக்ஷன்ஸே நடக்குது. இது மிடில் ரீஜியன்ல அடுத்த ரியாக்ஷன் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ அடுத்து மிடில் ரீஜியன் பாருங்க. ஸோ மிடில் ரீஜியன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மிடில் ரீஜியன்ல ஸ்டார்டிங் யார் எடுத்துக்கிறோம்? நான் மறந்துட்டேன். ஃபாஸ்டா மிடில் ரீஜியன்ல ஸ்டார்டிங் யார் எடுத்துக்கிறோம்? யாரு அங்க இருக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு இல்லையா? அந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படியே எழுதிக்கோ. ஓகே, அங்க கண்டினியூ பண்ணிக்கோ. அப்படியே இங்க எனக்கு கார்பன் டை ஆக்சைடு கிடைச்சிச்சு. ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடை அப்படியே எழுதிக்கோங்க. இட் இஸ் கோயிங் டு ரியாக்ட் வித் அகெயின் கார்பன். அப்போ எனக்கு 2 moles ஆஃப் கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் பண்ணுது. இது வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். சாரி, எண்டோதெர்மிக்னா ஹீட் அப்சார்ப் பண்ணுது. ஓகே, இதுக்கு அடுத்த ஸ்டெப் இங்க பாரு. கார்பன் டை ஆக்சைடு இஸ் ரெடியூஸ்டு டு CO. வெரி குட். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கும்? ஓகே, நான் கோக்கை யூஸ் பண்ணிட்டேன். லைம் எடுத்துக்கிறேன் which is calcium carbonate. CaCO3 கால்சியம் கார்போனேட்டை நான் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1000 டிகிரி செல்சியஸ்ல என்ன ஆகுது? கால்சியம் கார்போனேட் CaO அண்ட் CO2 பிரியுது. கால்சியம் ஆக்சைடாவும் கார்பன் டை ஆக்சைடாவும் நமக்கு வந்து பிரியுது. சரியா? ஸோ கால்சியம் ஆக்சைடாவும் கார்பன் டை ஆக்சைடாவும் நமக்கு வந்து பிரியுது. ஓகே,
Do you understand? Very good. So இப்போ இதுக்கு அடுத்த கொஸ்டின், அடுத்த ரியாக்ஷன் வந்து என்ன நடக்கும்? இந்த கால்சியம் ஆக்சைடு எனக்கு வேண்டாம், ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த கால்சியம் ஆக்சைடை எடுத்துக்கிறேன், அது கூட சிலிக்கா ரியாக்ட் பண்ணுது, SiO3 SiO2 கரெக்ட், SiO2 ரியாக்ட் பண்ணுது, சிலிக்கா ரியாக்ட் பண்ணா CaSiO3 கால்சியம் சிலிகேட். இந்த கால்சியம் சிலிகேட் தான் யாரு, ஸ்லாக். ஸ்லாகா வெளியில போயிடுது, ஸ்லாகா அதை நம்ம எலிமினேட் பண்ணிடுறோம். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுதா? சரி வாங்க இப்போ அப்பர் ரீஜியன்ல என்ன நடக்குதுன்னு எழுதுவோம். இங்க ரிடக்ஷன் ரீஜன் அழிஞ்சிருச்சு, ரிடக்ஷன் ஜோன் அது. ஓகே, ஸோ இப்போ கவனிங்க, அடுத்து வந்து நமக்கு அப்பர் ரீஜியன், ரைட்? ஸோ அப்பர் ரீஜியன்ல என்ன நடக்கும், நம்ம இப்போ வந்து என்னென்னலாம் எடுத்துட்டோம், தோ லைம் யூஸ் பண்ணிட்டோம், கோக் யூஸ் பண்ணிட்டோம், இன்னும் நம்ம இறக்காம இருக்கிறது வந்து நம்மளுடைய ஓர் தான் இல்லையா? ஸோ ஐ எம் டேக்கிங் தட் ஓர் விச் இஸ் Fe2O3. அந்த ஓர் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த Fe2O3 வந்து யார் கூட ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த கார்பன் டை ஆக்சைடு. கரெக்டா? கார்பன் டை ஆக்சைடா பாத்துருவோமா? Fe2O3 யார் கூட ரியாக்ட் பண்ணுது, கார்பன் மோனாக்சைடு கூட. தயவுசெய்து தப்பு பண்ணிடாதீங்க, Fe2O3 வந்து இட் இஸ் கோயிங் டு ரியாக்ட் வித் கார்பன் மோனாக்சைடு. அப்போ எனக்கு அயன் கிடைக்குது அண்ட் தென் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. பேலன்ஸ் பண்ண போறேன். எப்படி பேலன்ஸ் பண்ணுவேன், அங்க எனக்கு 2 அயன் இருக்கு, ஸோ நான் இங்க 2 போட்டுறேன், இங்க நான் 3 போடுறேன், இங்கேயும் 3 போடுறேன், ஸோ தட் 6 ஆக்சிஜன் எனக்கு கிடைச்சிரும். ஓகே, ஸோ இதுதான் அப்பர் ரீஜியன்ல ஓகே நடக்குது. ஸோ மொத்த ரியாக்ஷன்ஸ் இவ்வளோதான்டா. ஓகே, ஃபர்ஸ்ட் எனக்கு நான் ஸ்லாகை ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு கிடைக்கக்கூடிய அயன் பேரு பிக் அயன், கிடைக்கக்கூடிய அயன் பேரு பிக் அயன். ஸோ அந்த பிக் அயனை நான் காஸ்டில் போட்டேன் அப்படின்னா அது பேர் எனக்கு காஸ்ட் அயன் எனக்கு கிடைக்கும். கிளியர்? ஸோ இதுதான் ஸ்மெல்டிங் ப்ராசஸ். எத்தனை பேருக்கு மேம் பக்கா கிளியர்? இதை கேட்டால் நான் சூப்பராக எழுதிடுவேன். ஹவு மெனி ஆஃப் யூ இட் இஸ் கிறிஸ்டல் கிளியர்? பக்காவாக ரிவைஸ் பண்ணியாச்சு மேம், ஒரு வாட்டி பார்க்காம எழுதிட்டா நான் வந்து எழுதிடுவேன். எழுதிடுவீங்களா? மீ வெரி குட், சம. அடுத்து போலாம், அடுத்த கொஸ்டின் போலாம். ரைட் த வேரியஸ் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாலபிலிட்டி. சாலபிலிட்டினா என்ன தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கோ, இதை பேஸ் பண்ணி கிரியேட்டிவா ஓனா கூட கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஓகே, ஸோ எவ்ரிபடி லைவ் ஸ்டக் ஆகுதா? லைவ் கரெக்டாக தான்டா இருக்கு, கிளியராக தான் இருக்கு. உன் சைடில் வந்து ஏதோ இந்த எரர்னு நினைக்கிறேன், நெட்வொர்க் பிரச்சனை ராஜ்குமார். ஓகே, ஸோ கவனிங்க, ரைட் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாலபிலிட்டி. ஸோ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாலபிலிட்டியில் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு? நேச்சர் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட், டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஒரு விஷயம் வந்து கரையும் தன்மை. ஓகே, நேச்சர் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் என்னென்ன? வாட்டர் டிசால்வ்ஸ் வந்து, வாட்டர் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படின்னா வந்து என்னது? வாட்டர் வந்து எல்லாத்துக்கூடயுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிசால்வ் ஆகும், எல்லாத்துக்கூடயுமே வந்து டிசால்வ் ஆகும். ஆனா இதோ பாருங்க, although water dissolves enormous varietyனா நிறைய வெரைட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸை வாட்டர் வந்து டிசால்வ் பண்ணாலும் அது எல்லாத்தையும் ஒன்று டிசால்வ் பண்ணாது, நிறைய விஷயத்தை டிசால்வ் பண்ணுமே தவிர எல்லாத்தையும் டிசால்வ் ஆகாது. ஸோ என்ன சொல்ல வராங்க சயின்டிஸ்ட் அப்படின்னா, இட் இஸ், கவனிங்க, ஸோ வாட் இஸ் தி சயின்டிஸ்ட் டெல்லிங் அஸ் டு டேக்? லைக் டிசால்வ்ஸ் லைக் அப்படின்னா, லைக் டிசால்வ்ஸ் லைக்னா வாட்டர் வந்து இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் இல்லையா? வாட்டர் வந்து என்னது? இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். எப்படி மேம்? வாட்டர் வந்து ஆர்கானிக் தானே மேம், வாட்டர் வந்து ஆர்கானிக் தானே மேம் அப்படின்னா, சி ஆர்கானிக்னா வந்து என்ன தெரியுமா? லைவ் ஸ்டக் ஆகலடா. லைவ் யாருக்கெல்லாம் கிளியரா இருக்கு? யாருக்கெல்லாம் ஸ்டக் ஆகுது? ஏ சைட் பக்கா கிளியரா இருக்கு. லைக் பட்டனே ஸ்மாஷ் பண்ணல நிறைய பேர். கிளியர் ஓன்லி. ஓகே,
டன். ஸோ கவனிங்க. ஸோ வந்து லைக் டிசால்வ்ஸ் லைக்னா இப்போ கார்பன் இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட். H2O அதில் வந்து கார்பன் இருக்கா? அதில் வந்து கார்பன் வந்து இல்லை. சரியா? அப்போ அது வந்து நமக்கு ஆர்கானிக் காம்பவுண்ட் கிடையாது. அது வந்து ஒரு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். சரியா? அது வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். ரைட்? ஸோ இப்போ கவனிங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் எக்ஸ்பிரஷன் மீன்ஸ் தட் dissolving occurs when similarity exists between the solvent and solute. ஸோ சொல்யூட்டுக்கும் சால்வெண்ட்டுக்கும் ஏதோ ஒரு சிமிலாரிட்டி வந்து இருக்கணும். ஓகே, வாட்டரில் கார்பன் இல்லை, அப்போ கார்பன் இருக்கிற காம்பவுண்டில் வாட்டர் வந்து டிசால்வ் பண்ணாது. சரியா? அப்போது சொல்யூட்டுக்கும் சால்வெண்ட்டுக்கும் ஏதோ ஒரு சிமிலாரிட்டி இருந்தால் தான் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டிசால்வ் பண்ணும். எக்ஸாம்பிள் கவனிங்க, காமன் சால்ட் இருக்கு இல்லையா? காமன் சால்ட்னா என்னப்பா? இட் இஸ் NaCl. காமன் சால்ட் NaCl வந்து ஒரு போலார் காம்பவுண்ட். அது வந்து ஒரு போலார் காம்பவுண்ட். அந்த போலார் காம்பவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா ரெடியா போலார் சால்வெண்ட்ஸ்ல வந்து டிசால்வ் ஆகிரும். ஓகே, போலார் சால்வெண்ட்ஸ் லைக் வாட்டர் மாதிரியான போலார் சால்வெண்ட்ஸ்ல வந்து ஈஸியா வந்து டிசால்வ் ஆகிரும். ஓகே, ஸோ இதுதான் போலார் காம்பவுண்ட் வந்து போலார் சால்வெண்ட்ல டிசால்வ் ஆகும் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்றோம். ஓகே, இதே நான் போலார் காம்பவுண்ட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னு வச்சுக்கோ. இதே நான் போலார் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா அவங்க வந்து நான் போலார் சால்வெண்ட்ல தான் டிசால்வ் ஆவாங்க. எக்ஸாம்பிள், இப்போ ஃபேட் வந்து நான் போலார் சால்வெண்ட், அப்போ அது வந்து ஈத்தரும் ஒரு நான் போலார் சால்வெண்ட். ஓகே, ஃபேட் வந்து ஈத்தர்ல தான் டிசால்வ் ஆகும், போலார்ல தான் டிசால்வ் ஆகும், நான் போலார்ல தான் டிசால்வ் ஆகும். ஓகே, பட் நான் போலார் காம்பவுண்ட் வந்து போலார்ல டிசால்வ் ஆகாது. அதே மாதிரி போலார் வந்து நான் போலார்ல டிசால்வ் ஆகாது. சரியா? எப்படி போலார் நான் போலார்ல டிசால்வ் ஆகாதோ அதே மாதிரி நான் போலார் போலார்ல டிசால்வ் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ ஃபர்ஸ்ட் சாலிபிலிட்டி ஆஃப் சாலிட் இன் லிக்விட். அதுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள், நான் வந்து என்ன பண்றேன்னா தண்ணியில சர்க்கரையை போட்டு கொதிக்க வைக்கிறேன். ஓகே, அப்போ நான் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணா the solubility of the sugar getting dissolved in the water, will it increase or not? Will it increase or not? உங்களை பற்றி தான் நான் ஸ்கூல்ல எப்படி பேசுவேன். இருங்க, பிளாக் தான். பிளாக். வாட் இஸ் ஹெட்டிரோ சொல்லுங்கம்மா. ஹோமோ என்றால் சேம். ஹோமோ அப்படின்னாலே சேம், ஹெட்டிரோ அப்படின்னாலே டிஃப்ரெண்ட். ஓகே, இப்போ ஹைட்ரஜனும் அது வந்து என்னது? ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஹைட்ரஜனும் இன்னொரு ஒரு ஆட்டம் ஹைட்ரஜனும் சேம் ஆட்டம்ஸ் கம்பைன் ஆனாங்கன்னா they form H2 which is homoatomic. ஓகே, ஹெட்டிரோ அப்படின்னா வந்து என்னதுன்னா டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் வந்து கம்பைன் ஆனாங்க அப்படின்னு வச்சுக்கோ. டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் வந்து நமக்கு கம்பைன் ஆனாங்க அப்படின்னா அது வந்து ஹெட்டிரோ அட்டாமிக், விச் இஸ் ஹைட்ரஜன் ஒரு ஆட்டம், குளோரின் ஒரு ஆட்டம், ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் கம்பைன் ஆனாங்கன்னா இட் ஃபார்ம்ஸ் HCl இல்லையா? ஓகே, டன். வாய்ஸ் பிரேக்கிங்கா? Can you hear me? Done? Yes. இப்போ ஓகே? எத்தனை பேருக்கு இப்போ வந்து ஓகே? போர்டு சரியா தெரியலையா? சரியா தாண்டா தெரியுது. ஓகே, ஸோ வாங்கப்பா. யா, ஸோ சாலிபிலிட்டி ஆஃப் சாலிட் அண்ட் லிக்விட். ஸோ கவனி, நீ வந்து டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோ, சாலிபிலிட்டி வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். when you just increase the temperature, the solubility also it increases. Okay, so இதான் எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர்.
ஓகே, இப்போ எண்டோதெர்மிக் ப்ராசஸ் அப்படின்னா வந்து என்னது? எண்டோதெர்மிக்னா ஹீட்டை அப்சார்ப் பண்ணிக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ பசங்களா, ஹீட்டை அப்சார்ப் பண்ணக்கூடிய ரியாக்ஷன் ஏதாச்சும் வந்து சும்மா சொல்லேன். இப்போ ஐஸ் மெல்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோ, ஐஸ் வந்து மெல்ட் ஆகுது, அது வந்து ஒரு எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். அது சுற்றி இருக்கிற ஹீட்டை அப்சார்ப் பண்ணி தான் என்ன ஆகுது அப்படின்னா மெல்ட் ஆகுது. ஓகே, இதே கேண்டில் பேர்ன் ஆகுது. ஸோ கேண்டில் ஏற்றி வைக்கிறதுனால சுற்றி தான் ஹீட் வரும் இல்லையா? கேண்டில் ஏற்றி வைக்கிறதுனால சுற்றி தான் நமக்கு வந்து ஹீட் வந்து வரும், ரைட்? அப்போது அது வந்து ஹீட்டை வெளியில் கொடுக்குது, விச் இஸ் லைக் அது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஹீட்டை வெளில கொடுத்தா அது எக்ஸோதெர்மிக், இதே ஹீட்டை அப்சார்ப் பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் எண்டோதெர்மிக். ஆர் யூ கிளியர் வித் தட்? எஸ். ஸோ இப்போது ஐஸ் வந்து பேர்ன் ஆகுதுரா, சரியா? ஒரு எண்டோதெர்மிக் ப்ராசஸ். ஹீட்டை அப்சார்ப் பண்ணி ஐஸ் வந்து பேர்ன் ஆகுது, விச் இஸ் எண்டோதெர்மிக். நான் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணா ஐஸ் இன்னும் ஃபாஸ்டா தானே வந்து மெல்ட் ஆகும். அப்போ when you just increase the temperature, நமக்கு வந்து என்ன ஆகும்? solubility நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். solubility increases with increase in temperature endothermicல. ஏன்னா எண்டோக்கு டெம்பரேச்சர் வேணும், எக்ஸோக்கு அப்படியே ஆப்போசிட். solubility decreases with increase in temperature. எக்ஸோதெர்மிக்கு அப்படியே ஆப்போசிட் ஆயிடுது. எண்டோதெர்மிக்னா டெம்பரேச்சர் அதுக்கு வேணும். அப்போ when you just increase the temperature அங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். புரிஞ்சுதா? எஸ், டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? வாய்ஸ் கேட்கலையா? கிளியரா தானடா இருக்கு? நாங்கள்லாம் பிளாக் பண்ணலாமா? உங்களுக்கு மாடரேட்டர் ஆக்சஸ் கொடுத்தா நீங்கள்லாம் பிளாக் பண்ணலாம். ஓகே, ஆனால் நீ அதுதான் பண்ணிருப்பீங்க, நீங்கள் வந்து படிக்க மாட்டீங்க அப்போ, சரியா? சரி, வாங்க கவனிக்கலாம் நம்ம, சரியா? வாங்க. ஸோ எண்டோதெர்மிக்ல சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸோதெர்மிக்ல சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி அவங்க வந்து கிரியேட்டிவ் புக்கின் கொஸ்டின் வந்து கேட்கலாம். இங்கே என்னது அப்படின்னா சாலிபிலிட்டி ஆஃப் கேஸஸ் இன் லிக்விட். அதாவது லிக்விட்ல கேஸ் வந்து சாலிபிளா இருக்குமா? லிக்விட்ல கேஸா? எதுல அந்த மாதிரி நீங்க வந்து பார்த்திருப்பீங்க? எஸ், லிக்விட்ல கேஸஸ். எதுல நீங்க அதை வந்து பார்க்க முடியும்? விச் இஸ் லைக் நம்ம கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, சோடா, கோக் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிக்விட் தான். ஆனால் அந்த லிக்விட்குள்ள கேஸை வந்து டிசால்வ் பண்ணி இருக்காங்க. ஓகே, இப்போ கோக்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த சோடா, சோடாலாம் நீங்க வந்து எப்படி நல்லா சூடா அடுப்புல வந்து போட்டு நீங்க வந்து ஸ்டோர் பண்ணுவீங்களா, இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவீங்களா? சொல்லுடா. லோ டெம்பரேச்சர்ல ஸ்டோர் பண்ணுவியா இல்ல ஹை டெம்பரேச்சர்ல ஸ்டோர் பண்ணுவியா? சொல்லு. சோடாலாம் லோ டெம்பரேச்சர் ஃப்ரிட்ஜில் தானே வைக்கணும், ஏன் ஹை டெம்பரேச்சர்ல வைக்க மாட்டோம்? அப்போ அந்த கேஸ் வந்து அந்த லிக்விட்குள்ள சாலிபிளா இருக்காது, கேஸ் தனியா பிரிஞ்சு போயிடும். ஓகேவா? அதே மாதிரி நல்லா கேப்பை சோடா குடிச்சிட்டு டைட்டா மூடி நல்லா ப்ரெஷர் கொடுத்து டைட்டா மூடி வைப்பியா, இல்ல ப்ரெஷர்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுருவியா? கம்மியான ப்ரெஷர் தான் இருக்குமா? நம்ம ஜூஸ் குடிச்சிட்டு நல்லா டைட்டா தான் மூடி வைக்கிறோம் இல்லையா, ஒரு ஹை ப்ரெஷர்ல தான் நம்ம மூடி வைக்கிறோம் சோடாலாம் குடிச்சா, அப்போதான் அந்த கேஸ் அதுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சாலிபிலிட்டி ஆஃப் கேஸ் அண்ட் லிக்விட் அப்படின்னா லோ டெம்பரேச்சர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, லோ டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷர், இந்த கண்டிஷன்ல தான் இருக்கும். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன கொஸ்டின் வந்து கேட்கலாம் அப்படின்னா, எதனால ஆக்வாட்டிக் அனிமல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஆக்வாட்டிக் அனிமல்ஸ் வந்து இந்த மாதிரி குளிர் பிரதேசத்துல தான் அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. சரியா? ஏன் வந்து ஆக்வாட்டிக் அனிமல்ஸ் வந்து குளிர் பிரதேசத்துல தான் அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு நீ என்ன எழுதுவ? ஏன்னா லோ டெம்பரேச்சர்ல தான் சாலிபிலிட்டி ஆஃப் கேஸ் லைக் ஆக்சிஜன் வந்து வாட்டர்ல அதிகமா இருக்கும். அப்ப நம்ம ஊர் மீனுக்கு கிடைக்கிற ஆக்சிஜனை விட ரொம்ப ரொம்ப குளிர் பிரதேசத்துல இருக்கக்கூடிய மீனுக்கு கிடைக்கிற ஆக்சிஜன் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா சாலிபிலிட்டி ஆஃப் கேஸ் அண்ட் லிக்விட் வந்து லோ டெம்பரேச்சர்ல அதிகம். அதனாலதான் குளிர் பிரதேசத்துல வந்து என்ன இருக்கு, ஆக்வாட்டிக் அனிமல்ஸ் வந்து நல்லா வாழுது. ஓகேவா? டன். இட் இஸ் லோடிங் லைக் திஸ். ஏஞ்சலுக்கு மட்டும்தான் அப்படி இருக்கு. ஓகேவா? வாங்க. Aquatic animals live more in colder regions because more amount of dissolved oxygen is present in water of cold region. இதுதான் solubility of oxygen வந்து சொல்லுது. ஓகே, ஸோ நம்ம இந்த கொஸ்டினை முடிச்சிட்டோம். இப்போ ப்ரெஷருக்கு வருவோம். ஓகே, solubility of gas and liquidக்கு மட்டும்தான் ப்ரெஷர். நான் சொன்னதுதான், நீங்க வந்து டெம்பரேச்சர், அதாவது ஒரு கோக் இருக்கு இல்ல சோடா வாட்டர் இருக்குன்னா நல்லா ஹை ப்ரெஷர் கொடுத்து தானே நம்ம வந்து மூடி வைக்கிறோம்.
So solubility will increase when you increase the pressure. When you increase the pressure, solubility will increase. Okay, solubility will increase. Okay, அதனால தான் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் நம்ம என்ன பண்றோம், அப்படி மூடி வைக்கிறோம். ஒரு வாட்டி குயிக்கா இந்த கொஸ்டின் ரீகால் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடலாம். Nature of solute and solvent. இங்க பார், like dissolves in like. Okay, so என்னுடைய solute போலார்னா சால்வெண்ட்டும் போலார்ல தான் டிசால்வ் ஆகும். என்னுடைய சொல்யூட் நான் போலார்னா அப்போ நான் போலார்ல தான் டிசால்வ் ஆகும். போலார் நான் போலார் கூட சேராது, நான் போலார் போலார் கூட சேராது. ஓகே, அடுத்து கவனிங்க, solubility of solids in liquids. லிக்விட்ல சாலிட்ஸ் வந்து எப்படி சாலுபிளா இருக்கு, which is நம்ம வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றப்போ சாலிபிலிட்டி வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். இதே சாலிபிலிட்டி ஆஃப் கேஸ் அண்ட் லிக்விட்னா நேரா சோடா கதிக்கு போயிடு. நீ டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணாதான் சாலிபிலிட்டி அந்த இடத்துல நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இது எண்டோதெர்மிக் ப்ராசஸ்னா அதுக்கு ஹீட் வேணும்டா. எண்டோனாலே அது ஹீட்டை அப்சார்ப் பண்ணுது. அப்போ எண்டோதெர்மிக் ப்ராசஸ்னா ஹீட் இன்க்ரீஸ் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோ, அப்போ சாலிபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ்ல ஹீட் டிக்ரீஸ் பண்ணாதான் சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, solubility of gas in liquid. லிக்விட்ல கேஸ் டிசால்வ் ஆகுது, சோடா வாட்டர். அப்போ டெம்பரேச்சரை கம்மி பண்ணா solubility இன்க்ரீஸ் ஆகும். கம்மிங் டு த pressure. pressure இன்க்ரீஸ் பண்ணா solubility இன்க்ரீஸ் ஆகும். எதுல, solubility of gas in liquid, சோடால. ஓகே, அடுத்து what is a chemical equilibrium, what are the characteristics பார்க்கலாமா? ஸோ கெமிக்கல் ஈக்குலிபிரியம் என்றால் என்ன, அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். ஓகே, ஸோ நீங்க கெமிக்கல் ஈக்குலிபிரியம் இஸ் a state of reversible reaction. Do you all know what is a reversible reaction? ஒரு reversible reaction அப்படின்னா என்னன்னு தெரியுமா, தெரியாதா? What is a reversible reaction? Prevention of corrosion எப்போ சொல்வீங்க, இன்னைக்கு கிளாஸ்ல நான் நடத்தல, பட் எஸ் இட் இஸ் இம்பார்ட்டண்டா படிச்சுக்கிறது நல்லது. ஸோ கவனிங்க, ரிவர்சிபிள் ரியாக்ஷன்னா ஒரு ரியாக்ஷன்ல வந்து நமக்கு லைவ் கட்லாம் ஆவல தேவிபாலா தம்பி. ஓகே, ஸோ கவனிங்க, ஒரு ரியாக்ஷன் வந்து எனக்கு ஃபார்வர்ட் டைரக்ஷன்லயும் நடக்குது, பேக்வர்ட் டைரக்ஷன்லயும் நடக்குது அப்படின்னா சைமல்டேனியஸ்லி ஒரு ரியாக்ஷன் வந்து நமக்கு ஃபார்வர்ட் டைரக்ஷன்லயும் நடக்குது, பேக்வர்ட் டைரக்ஷன்லயும் நடக்குதுன்னா அதை தான் we call it as reversible reaction. ஸோ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் வந்து ஒரு ஸ்பீட்ல நடக்கும், which is ஃபார்வர்ட் ரியாக்ஷனுக்கு ஒரு ரேட் இருக்கும், பேக்வர்ட் ரியாக்ஷனுக்கு ஒரு ரேட் இருக்கும். ஒரு ரியாக்ஷன்ல எந்த பர்டிகுலர் டைம்ல the rate of forward reaction which is equal to the rate of backward reaction, that particular state is called as the equilibrium. புரிஞ்சுதா? ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ல வந்து எப்போ நமக்கு வந்து forward reaction is equal to the backward reaction rate. forward reaction உடைய rate வந்து backward reaction உடைய ரேட்டுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். அப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், we are calling it as the equilibrium அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? ஓகே, so the rate of forward reaction இது கண்டிப்பா எழுதணும், இது எழுதினாதான் மார்க் தருவாங்க. ஓகே, so the rate of forward reaction will be equal to the rate of backward reaction. rate of forward வந்து rate of backwardக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகே, அதுக்கப்புறமா ஒரு ரியாக்ஷன் வந்து ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணதுக்கு அப்புறமா no change in the amount of reactants or products. ஓகே, reactant and product concentration அதுக்கப்புறமா மாறாது. ஒரு ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து அட்டைன் பண்ணதுக்கு அப்புறமா, ஒரு ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ரியாக்டன்ஸ் உடைய கான்சென்ட்ரேஷனோ இல்ல ப்ராடக்ட் உடைய கான்சென்ட்ரேஷனோ நமக்கு வந்து என்ன ஆகாது அப்படின்னா மாறாது. ஓகே, டன். சாலிபிலிட்டி क्वेश्चन புரியலனா திருப்பி போய் கவனிங்க மதுமிதா. ஓகே, சாட் பண்ற நேரத்துக்கு திருப்பி போயிட்டு கவனிக்கலாம், திருப்பி போயிட்டு பாருடா, ஒண்ணுக்கு 2 வாட்டி பாரு புரியும். ஓகே, சோ வாங்கப்பா. சோ கவனிங்க, chemical equilibrium அப்படிங்கிறது வந்து என்னது, when in a reversible reaction the rate of forward reaction is equal to the rate of backward reaction. ஓகே, அதே மாதிரி ஒரு ரியாக்ஷன் ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா ரியாக்டன்ட் ப்ராடக்ட் இது எல்லாத்துடைய கான்சென்ட்ரேஷனும் சேமா இருக்கும், அதுக்கப்புறமா மாறாது. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் in a chemical equilibrium the rate of forward reaction and backward reactions are equal. the rate of forward reaction rate of backward reaction ஈக்குவலா இருக்கும். once அந்த ரியாக்ஷன் வந்து ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா the observed properties like
பிரஷரோ, கான்சென்ட்ரேஷனோ, கலரோ, டென்சிட்டியோ, விஸ்காசிட்டியோ, விஸ்காசிட்டினா அடர்த்தி அப்படின்னு அர்த்தம், அடர்த்தி, இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சேஞ்ச் ஆகாது. எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் இருக்கும். இட் வில் பி ரிமைனிங் அன்சேஞ்ச்ட். அதுக்கப்புறமா அது வந்து மாறாது. ஓகே, அடுத்த பாயிண்ட் பாருங்க. The chemical equilibrium is a dynamic equilibrium because forward and backward வந்து நடந்துட்டே இருக்கும். ஆனா வெளியில இருந்து பார்க்க ஸ்டாட்டிக்கா இருக்கும். எக்ஸாம்பிள், நான் உன் கையில வந்து ஒரு கப் கொடுத்துறேன். அந்த கப்ல கீழே சின்னதா ஒரு ஓட்டை போட்டுறேன். டேப் ஆன் பண்ணிடுறேன். டேப்ல இருந்து டிராப் பை டிராப்பா அதுல வாட்டர் வந்து விழுது. சரியா? half a tumbler எனக்கு அந்த கப்ல வந்து டம்ளர் இருக்கு. அந்த கப்ல half கப் என்கிட்ட வந்து தண்ணி இருக்கு. சரியா? கவனி, there is a cup I have. ஓகே, என்கிட்ட வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஒரு டம்ளர் இருக்குடா. ஓகே, அதுல வந்து நான் சின்னதா கீழே வந்து ஓட்ட போட்டுறேன். சரியா? ஸோ எனக்கு டேப் வழியா நான் என்ன பண்றேன் அப்படின்னா தண்ணி ஊத்துறேன். நான் கவனிங்க, இதுல எனக்கு ஆல்ரெடி half தண்ணி ஃபுல்லா இருக்கு. 1 drop தண்ணி விழுந்தா 1 drop கீழே விழுந்துரும். 1 drop தண்ணி அந்த டம்ளர்ல விழுந்துச்சுன்னா 1 drop கீழே போயிடும். அடுத்து பாருங்க, 2 சொட்டு தண்ணி விழுந்தா 2 சொட்டு எனக்கு கீழே விழுந்துரும். 2 சொட்டு தண்ணி கீழே விழுந்தா 2 சொட்டு தண்ணி எனக்கு கீழே போயிடும். ஸோ இப்போ இந்த ரியாக்ஷன் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. இப்போ the level of water மாறுமா மாறாதா? level of water half கப் தண்ணி மாறுமா மாறாதா? மாறாது, அப்படியே தான் இருக்கும் இல்லையா? எஸ், மாறவே மாறாது. ஏன்னா ஒரு சொட்டு விழுந்தா ஒரு சொட்டு கீழே போயிடுது. ஒரு சொட்டு தண்ணி ஆட் ஆனா ஒரு சொட்டு தண்ணி டெலிட் ஆயிடுது. ஸோ ரியாக்ஷன் இஸ் கீப் ஆன் ஹேப்பனிங் டா. இதான் ஃபார்வர்ட் ரியாக்ஷன், இதுதான் பேக்வர்ட் ரியாக்ஷன். அப்படின்னா ஸ்பேம் பண்றாங்கடா, ஸ்கிரீன் பிளரா இருக்கு மேம், எனக்கு வந்து வாய்ஸ் கேட்கல மேம், லைவே முடிஞ்சிருச்சு மேம், இதெல்லாம் வந்து ஸ்பேம். ஓகேவா? உண்மையா அப்படின்னா உங்க நெட்வொர்க் இஷ்யூ தான் பிரச்சனை. யூ கோ அண்ட் செக் யுவர் நெட்வொர்க் இஷ்யூ. ஓகே, ஸோ கவனிங்க, 1 drop தண்ணி விழுந்தா 1 drop தண்ணி வந்து வெளியில போயிடுது. ஸோ இதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டைனமிக் அப்படின்னு வந்து சொல்றோம். இதுதான் வந்து டைனமிக் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகே, ஸோ அடுத்து பாருங்க. இன் பிசிக்கல் ஈக்குலிபிரியம் த வால்யூம் ஆஃப் ஆல் ஃபேஸஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். வால்யூம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்க. இதான்ப்பா, இதான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கெமிக்கல் ஈக்குலிபிரியம். ஸோ கெமிக்கல் ஈக்குலிபிரியம்னா என்னடா அர்த்தம்? ஃபார்வர்ட் ரியாக்ஷனோட ரேட் வந்து பேக்வர்ட் ரியாக்ஷனோட ரேட்டுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலா இருக்கும். ஓகே, அடுத்து வாட் இஸ் கால்ட் அஸ் ஹோமோலாகஸ் சீரிஸ்? கிவ் எனி 3 ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ். ஹோமோலாகஸ் சீரிஸ் நம்ம வந்து படிச்சோம், ஞாபகம் இருக்கா? ஹோமோலாகஸ் சீரிஸ் நம்ம படிச்சோம். எஸ் ஆர் நோ? ஓகே, so homologous series அப்படிங்கிறது வந்து என்னது? homologous series is a group of class or organic compounds having same general formula. general formula வந்து சேமா இருக்கும்டா. எப்படி? alkanes, alkenes, alkynes அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரிக்கிறோம். யா, so இந்த alkanes எல்லாமே நமக்கு வந்து சேம் ஃபார்முலாஸா வந்து இருக்கும், which is like single bonded compounds. alkenes நமக்கு டபுள் பாண்டட் காம்பவுண்ட்ஸ், அவங்களோட ஃபார்முலா சேமா இருக்கும். அண்ட் ட்ரிபிள் பாண்டட் ஃபார்முலா ஆல்கைன்ஸ் உடைய ஃபார்முலா எல்லாமே சேமா இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன், பென்டேன். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் பாத்தீங்க அப்படின்னா ஹோமோலாகஸ் சீரீஸ். ஓகே, அடுத்து பாருங்க. ஈச் மெம்பர் ஆஃப் த சீரீஸ் டிஃபர்ஸ் ஃப்ரம் த ப்ரெசீடிங் ஆர் சக்சீடிங். ஒரு அந்த மெம்பர், அந்த சீரீஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெம்பர்ஸும், ப்ரெசீடிங்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற காம்பவுண்ட், அண்ட் சக்சீடிங் அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய காம்பவுண்ட், டிஃபர் பை 1 மெத்திலீன் குரூப். மெத்திலீன் குரூப்னா CH2 குரூப், ஜஸ்ட் ஒரு CH2 குரூப் தான் டிஃபர் ஆகும். ஓகே, அண்ட் ஹென்ஸ் பை a molecular mass வந்து 14 AMU. AMUனா என்னது? அம்மு கிடையாது, இட் இஸ் அட்டாமிக் மாஸ் யூனிட். சரியா? அட்டாமிக் மாஸ் யூனிட். ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா all members of homologous series contain same elements and functional group. ஓகே, நான் தான் சொன்னேன் இல்லையா, மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன் ஆர் மெத்தனால், எத்தனால், பியூட்டனால், ப்ரோபனால் அப்படின்னா எல்லாத்துலயும் என்ன இருக்கு? ஆல்கஹால் இருக்கு. எல்லாத்துலயும் என்ன இருக்கு அப்படின்னா ஆல்கஹால் வந்து இருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க. they are represented by general molecular formula. example, alkanes உடைய general molecular formula என்னது? CnH2n+2. CnH2n+2. இந்த மாதிரி they'll be having a general molecular formula. The members of each homologous series show a regular
gradation in their physical property with respect to increase in molecular mass. இப்போ மீத்தேனை விட ஈத்தேனோட molecular mass அதிகமா இருக்கும், ஈத்தேனை விட புரோபேனோட molecular mass அதிகமா இருக்கும். ஸோ இந்த ஹோமோலாகஸ் சீரீஸ்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் உடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒரு ரெகுலர் கிரேடேஷன் ஷோ பண்ணுமா. ரெகுலர் கிரேடேஷன்னா பாய்லிங் பாயிண்ட் அப்படியே நம்பர் ஆஃப் கார்பன் இன்க்ரீஸ் ஆக இதுவும் இன்க்ரீஸ் ஆகும் ஆர் டிக்ரீஸ் ஆகும். மெல்டிங் பாயிண்ட் இந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து ஒரு ரெகுலர் ஆர்டர் நம்மளால வந்து தர முடியும். சரியா? கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் ஹோமோலாகஸ் சீரீஸ் ஆர் சிமிலர். இதே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிமிலரா இருக்கும். இதே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு சிமிலரா இருக்கும். All the members can be prepared by common method. இப்போ alkanes prepare பண்றதுக்குன்னு ஒரு தனி மெத்தட் இருக்கும், alkenes prepare பண்றதுக்கு தனி ரியாக்ஷன் தனி மெத்தட் இருக்கும், alkynes prepare பண்றதுக்கு தனி மெத்தட்ஸ் இருக்கும், ஆல்கஹால்ஸ்க்கு தனி மெத்தட் இருக்கும், ஆல்டிஹைட்ஸ்க்கு தனி மெத்தட் வந்து இருக்கும். சரியா? சோ இதெல்லாம் தான் ஹோமோலாகஸ் சீரீஸ் உடைய யூசஸ். கிளீனிங் ஆக்ஷன் ஆஃப் சோப் படிக்கலாமா? ரெடியா இருக்கீங்களா? கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப் ஈஸியா சொல்லி தரேன், கவனிங்க. ஸோ கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப்ல நமக்கு ரெண்டு எண்ட் வந்து இருக்கும். ஒன் இஸ் த போலார் எண்ட் அண்ட் அதர் இஸ் த நான் போலார் எண்ட். ஓகே, ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலார் எண்ட் வந்து இருக்கும், அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் போலார் எண்ட் வந்து இருக்கும். இந்த போலார் எண்ட் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபிலிக்கா இருக்கும். ஹைட்ரோஃபிலிக்னா இட் லைக்ஸ் வாட்டர், இட் லவ்ஸ் வாட்டர், இட் வில் கெட் அட்ராக்டட் டு வாட்டர், இட் வில் அட்டாச் வித் வாட்டர். பட் ஆன் த அதர் ஹேண்ட் நான் போலார் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபோபிக், அதுக்கு தண்ணியை பார்த்தாலே பயம். அப்போ அது வந்து என்ன பண்ணாது அப்படின்னா ரியாக்ட் பண்ணாது. சரியா? அது வந்து என்ன பண்ணாது அப்படின்னா வாட்டர் கூட வந்து ரியாக்ட் பண்ணாது. த சவுண்ட் இஸ் குட் ஓன்லி. ஓகே, ஸோ அது வந்து வாட்டர் கூட சேராது. சரியா? ஸோ ஹைட்ரோஃபோபிக் அண்ட் ஹைட்ரோஃபிலிக் புரிஞ்சுதா? இப்போ இதுல இந்த நான் போலார் எண்ட் இருக்கு இல்லையா, விச் இஸ் ஹைட்ரோஃபோபிக், தண்ணி பிடிக்காது இல்லையா, அது யாரை போய் அட்டாக் பண்ணும் அப்படின்னா நம்ம ட்ரெஸ்ஸில் இருக்கிற டர்ட், நம்ம ட்ரெஸ்ஸில் இருக்கிற டர்ட் இல்லைனா ஆயில், இது கூட போயிட்டு பாண்டு ஃபார்ம் பண்ணிடும், இது கூட போயிட்டு பாண்டு ஃபார்ம் பண்ணிடும். ஓகே, ஸோ ஆன் த அதர் ஹேண்ட் அந்த சைடு இருக்கிற ஹைட்ரோஃபிலிக் பார்ட் நம்ம துவைக்கிறப்போ தண்ணி ஊற்றி தானே துவைப்போம், வாட்டர் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணும், வாட்டர் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ நல்லா பாரு, ஒரு டர்ட் இருக்கு அப்படின்னா அந்த டர்ட்டை சுற்றி ஹைட்ரோஃபோபிக் பார்ட், நான் போலார் பார்ட் விச் இஸ் த ஹைட்ரோகார்பன் பார்ட் போயிட்டு அட்டாச் ஆகி இருக்கும். அண்ட் வெளி சைடில் பாரு ஃபுல்லாக நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அந்த போலார் பார்ட் வந்து வெளியில இருக்கும், விச் இஸ் த ஹைட்ரோஃபிலிக் பார்ட் வந்து வெளியில இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா தண்ணி ஊத்துறேன், தண்ணி ஊத்தினா மொத்தமா இந்த டர்ட் வந்து அடிச்சுட்டு வெளில போயிடும். ஓகே, ஸோ இதுதான் கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப் அப்படின்னு சொல்றோம். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இப்போ பார், a soap molecule consists of chemically distinct particle. chemically distinctனா chemically different particles வந்து இருக்கும். ஓகேவா? it has one polar end. அதுல ஒன்னு வந்து polar end வந்து இருக்கும். அந்த polar end தான் பாத்தீங்கன்னா short head, short head இருக்கும். அதுதான் carboxylate group, அதுதான் carboxylate group. ஓகே, which is COO-NA group. Another part பாத்தீங்க அப்படின்னா நான் போலார் எண்ட். இந்த நான் போலார் எண்ட் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஹைட்ரோகார்பன் செயின். அந்த நான் போலார் எண்ட் தான் நம்ம இப்படி வரைஞ்சோம். நான் போலார் எண்ட் வந்து ஹைட்ரோகார்பன் செயின், கார்பாக்சிலேட் எண்ட் வந்து போலார் செயின். ஓகே, அடுத்து பாருங்க, இந்த போலார் எண்ட் வந்து எப்படி இருக்கும், எனக்கு ஹைட்ரோஃபிலிக்கா இருக்கும், which is வாட்டர் லவ்விங், அது வாட்டர் கூட தான் ஆட் ஆகும். நான் போலார் எண்ட் வந்து எப்படி இருக்கும், ஹைட்ரோஃபோபிக், அது டர்ட் இல்ல ஆயில் கூட தான் ஆட் ஆகும். இப்போ அந்த ஹைட்ரோஃபோபிக் பார்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டர்ட்டை பிடிச்சி ட்ராப் பண்ணும். அண்ட் இந்த ஹைட்ரோஃபிலிக் பார்ட் வந்து என்ன பண்ணும், தண்ணி கூட சேர்ந்து நமக்கு மொத்தமா தேல் ஃபார்ம் மிசைல். என்னது மேம் இந்த மிசலி ஆர் மிசைல் அப்படின்னா வந்து என்னது, தோ நம்ம இங்க பார்த்தோம்ல ஒரு டர்ட்டை சுத்தி நான் போலார், அதுக்கு வெளியில ஃபுல்லா போலார், இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் மிசைல். ஸோ இது வந்து என்ன ஆகும், தண்ணி ஊத்துறப்போ வெளியில போயிடும். யாருக்கெல்லாம் கிளியர் கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப்? இப்போ explain the factors influencing the rate of the reaction. Factors influencing the rate of the reaction பார்க்கலாமா? Very good. Is diagram necessary? Not at all. Diagram வந்து வேண்டவே வேண்டாம். Okay, done. மூட்டைப்பூச்சிஸ் will be nasified. 11th class
11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து நியூ பேட்ச் வேணும் அப்படின்னா நான் லைவ் முடிக்கிறப்போ கண்டிப்பாக சாட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன குரூப் எடுக்க போகிறீங்கன்னு நீங்கள் சொன்னாதான் அதுக்கேற்ற மாதிரி பேட்ச் வந்து நாங்கள் லான்ச் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் காமர்ஸ் குரூப் எடுக்க போகிறீங்களா, இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க போகிறீங்களா, இல்லை பயாலஜி குரூப் எடுக்க போகிறீங்களா அப்படிங்கிறத வந்து யாருக்கெல்லாம் 11th பேட்ச் வேணுமோ சாட்டில் வந்து சொல்லுங்கள். லைவ் முடியிறப்போ we will launch the 11th batch. Okay, paid batch. I am talking about the paid batch. So explain the factors influencing the rate of the reaction. என்னென்ன factors நல்லா கவனிங்க. Nature of reactant, concentration, temperature, catalyst, pressure, surface area. So nature of reaction, nature of reactantsல வந்து பாருங்க. இப்போ when the reaction of sodium with hydrochloric acid, அதாவது இதில் இந்த ரியாக்ஷன்லாம் நீங்கள் எழுதாட்டியும் பரவாயில்ல, பட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, இந்த என்ன கதைன்னு மட்டுமா தெரிஞ்சுக்கோங்க. என்னுடைய ஆசிட் வந்து ஸ்ட்ராங் ஆசிடாக இருக்குன்னா என் ரியாக்ஷனும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, என்னுடைய ஆசிட் வந்து வீக் ஆசிடாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோ. என்னுடைய ஆசிட் வந்து ஸ்ட்ராங் ஆசிட் லைக் HCl இருக்குன்னா என் ரியாக்ஷனும் ஃபாஸ்ட்டாக நடக்கும். இதே வீக் ஆசிட் லைக் அசிட்டிக் ஆசிட்லாம் வீக் ஆசிட் அப்படின்னா என் ரியாக்ஷன் வந்து ஸ்லோவாக நடக்கும். ஸோ ஸ்ட்ராங் ஆசிட்னா ஃபாஸ்ட், வீக் ஆசிட்னா ஸ்லோ. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். ஓகே, ஸோ என்னுடைய ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷனை நான் இன்க்ரீஸ் பண்ணா, கவனி, ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணா அந்த ரியாக்டன்ட்டோட ஸ்பீடும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதான் செகண்ட். டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறப்போ அந்த ரியாக்ஷனோட ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சரோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறப்போ, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ அந்த ரியாக்ஷன் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். பட் அதான் எண்டோனா இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸோனா டிக்ரீஸ் ஆகும். அடுத்து ப்ரெஷர். ஸோ நீங்கள் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ அந்த ரியாக்ஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். கேட்டலிஸ்ட், அஃப்கோர்ஸ் நீங்கள் கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணீங்கன்னா அந்த ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக தான் நடக்கும். சர்ஃபேஸ் ஏரியா. பவுடர்ட் கால்சியம் கார்போனேட், நல்லா கவனிச்சுக்கோ, ஒரு கால்சியம் கார்போனேட்டை நான் பவுடராக எடுத்துக்கிறேன், இல்லைனா மார்பிள் சிப்ஸாக எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ பவுடராக எடுத்தால் ஃபாஸ்ட்டாக அந்த ரியாக்ஷன் வந்து நடக்குது. இதே அது வந்து மார்பிள் சிப்ஸாக எடுத்தால் ஸ்லோவாக நடக்குது. விச் இஸ் சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த ரியாக்ஷனும் ஃபாஸ்ட்டாக நடக்குது. ஸோ லிசன் ஹியர், நம்ம இதை குயிக்காக ஒரு ரீகால் பார்க்கலாம். ஸோ கவனிங்க, நேச்சர் ஆஃப் ரியாக்டன்ட். ஸோ நல்லா சொல்லு ஃபாஸ்ட்டாக. ஸ்ட்ராங் ஆசிட்னா அந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு ஃபாஸ்ட்டாக நடக்கும். இதே வீக் ஆசிட் அப்படின்னா அந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து ஸ்லோவாக நடக்கும். ஓகே, அடுத்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரியாக்ஷன் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரியாக்ஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். கேட்டலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ரியாக்ஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரெஷர் இருந்தால் ரியாக்ஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரியாக்ஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். எல்லாமே இன்க்ரீசஸ் தான். கேட்டலிஸ்ட்னா என்ன மேம் அப்படின்னா, ஒரு ரியாக்ஷன் வந்து 1 hourல நடக்குது அப்படின்னா நான் அதை ½ an hourலேயே முடிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு பேர் தான் என்னதுன்னா கேட்டலிஸ்ட். அதுக்கு பேர் தான் என்னது கேட்டலிஸ்ட். ஓகே, ஸோ ஒரு ரியாக்ஷனை வந்து ஸ்பீடப் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா தட் இஸ் கால்ட் as த கேட்டலிஸ்ட். ஒரு ரியாக்ஷன் அது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்பீடாக நடக்க வைக்கும். சரியா, அதுக்கு பேர் தான் கேட்டலிஸ்ட். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டிஃபரன்ஷியேட் ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். Differentiate reversible and irreversible reaction. So reversible reaction வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 2 டைரக்ஷன்லையும் நடக்கும். அதாவது ரியாக்டன்ட் எல்லாம் ரியாக்ட் பண்ணி எனக்கு ப்ராடக்ட்டும் ஃபார்ம் பண்ணும். திருப்பி இந்த ப்ராடக்ட்லாம் ரியாக்ட் பண்ணி எனக்கு ரியாக்டன்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ ஃபார்வர்ட்லேயும் நடக்கும், பேக்வேர்ட்லேயும் நடக்கும் அப்படின்னா அதுதான் ரிவர்சிபிள் ரியாக்ஷன். இதே ரியாக்டன்ட் கம்ப்ளீட்டாக ப்ராடக்டாக ஃபார்ம் பண்ணிடும், அவ்வளோதான், ஒரே டைரக்ஷன் தான் நடக்கும், 2 டைரக்ஷன்லாம் கிடையாது. அப்போ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பேக்வேர்ட் ரியாக்ஷன். சரியா, அப்போ அதுதான் வந்து சிங்கிள் சைடு ரியாக்ஷன். சரியா, ஓகே, டன். ஸோ கவனிங்க, இட் கேன் பி ரிவர்ஸ்ட் அண்டர் சூட்டபிள் கண்டிஷன். 12th பசங்க வந்து சண்டை போடுறாங்க பாரு. நீங்கள் எப்படி வந்து சண்டை போட்டீங்க 12th லைவ் எடுக்கிறப்போ? மேம் 10th லைவ் மேம், 10th லைவ் மேம், அந்த மாதிரி. இப்போ 10th லைவ் எடுத்துகிட்டு இருக்கிறப்போ 12th பையன் வந்து கேட்குறான், மனசாட்சி இருக்காடா, இவன் பப்ளிக் எக்ஸாம்டா, பப்ளிக் எக்ஸாம், உனக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குது பப்ளிக் எக்ஸாமுக்கு. மணிகண்டன், பப்ளிக் எக்ஸாம் லைவ் போயிட்டுருக்கு தம்பி, முடிச்சுட்டு வரோம். சரியா, புரிஞ்சுக்கோ. ஆல்ரெடி எல்லா வீடியோவும் எடுத்து போட்டிருக்கோம்ல, பழைய வீடியோ, அதை போயிட்டு பாருங்க. இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா கர்மா. ஓகேவா, நீங்கள் வந்து 12th லைவ்ல வந்து 10th லைவ் கேட்டீங்கல்ல, இப்போ அதே தான் நடக்குது பாருங்க.
ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ reversible reaction, it can be reversed under suitable condition. suitable conditionல reversible reaction வந்து reverse ஆகும். ஆனா irreversible reactionே reverse ஆகாது. both forward and backward reactions takes place simultaneously னா ஒரே நேரத்துல forward reactionும் நடக்கும் backward reactionும் நடக்கும். அதுக்கு பேர் தான் என்னது அப்படினா reversible reaction. இதே ஒரு டைரக்ஷன்ல மட்டும் தாங்க ரியாக்ஷனே நடக்கும், which is unidirectional. okay, it proceeds only in the forward directionல மட்டும் தான் நடக்கும். catalystனா something which speeds up the reaction, அந்த ரியாக்ஷனை வந்து ஸ்பீடா நடக்க வைக்கிறது தான் என்னது அப்படின்னா catalyst. ஓகே, ஜோதிகா அர்ஜுன் வெல்கம் டா. ஓகே, அடுத்து பாருங்க, forward and backward reaction takes place simultaneously. இதே இங்கே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு டைரக்ஷன்ல மட்டும்தான் ரியாக்ஷன் வந்து நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, it attains equilibrium. reversible reaction தான் equilibrium வந்து attain பண்ணும். இதே irreversible reaction வந்து பாத்தீங்க அப்படின்னா equilibriumலாம் attain பண்ணாது. ஓகே, the reactants cannot be converted completely to product. reactant கம்ப்ளீட்டா ப்ராடக்டா மாறிடுச்சுன்னா அப்ப ரிவர்சிபிள் ரியாக்ஷன் எங்கேருந்து நடக்கும்? அதனால தான் the reactants can be completely converted to product. இந்த இடத்துல தான் forward reaction, அதாவது irreversible reactionல தான் reactants வந்து நமக்கு கம்ப்ளீட்டா வந்து ப்ராடக்டா வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஓகே, கன்வெர்ட் ஆயிடும். ஆனா ரிவர்சிபிள்ல கன்வெர்ட் ஆகாது. அப்பதானே அது டபுள் டைரக்ஷன்ல நடக்கும். irreversible கம்ப்ளீட்டா போயிடும். ஓகே, அடுத்து ரிலேட்டிவ்லி ஸ்லோவா தான் நடக்கும் ரிவர்சிபிள் ரியாக்ஷன், பட் irreversible reaction நமக்கு ஃபாஸ்டா நடக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ உங்களுக்கு இதை தாண்டி வேற என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்து வேணும், ஸோ ஆல்சோ 7 o'clock உங்களுக்கு அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்குது. டேக் 15 minutes பிரேக். யாருக்கெல்லாம் வந்து மேம் எங்களுக்கு 11th வந்து பேட்ச் வேணுமோ நீங்க என்ன குரூப் சூஸ் பண்ண போறீங்க எனக்கு இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. ஐ எம் கோயிங் டு சூஸ் இல்லைனா 11th பெய்டு பேட்ச் பற்றி தான் நான் பேசுகிறேன். 11th பெய்டு பேட்ச் நீடட் ஃபார் டேஷ் குரூப். நீங்கள் என்ன குரூப், காமர்ஸ் குரூப்பா பயோமேக்ஸ் குரூப்பா, எந்த குரூப் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியா? ஸோ நான் லைவ் எண்ட் பண்ணுறேன். சுகர் கேன் டீட்டெயில் நான் நாளைக்கு சொல்லித்தரேன். ஸோ வேறு என்னென்ன கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து வேணும், வேறு என்னென்ன கொஷின் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டும் நான் ரீட் பண்ண போகிறேன். ஸோ வேறு ஏதாச்சும் கொஷின் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த கிளாஸ் எப்படி போச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். சரியா? ஓகே, லெவன்த் பெய்ட் பேட்ச் நீடட் ஃபார் பயோமேக்ஸ் குரூப். அதான்டா, நான் லைவ் முடிச்சதுக்கு அப்புறமா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பயமா இருக்குமா? பயப்படாதடா, ஈஸியாக தான்டா வரும். புக் பேக் படித்தாலே மார்க் வாங்கிடலாம்டா. ஓகே, சூப்பர். ஸோ நான் லைவ் எண்ட் பண்ணுறேன். எல்லாருமே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை நாள் கொஷின் யார் யாருக்கு வேணும் அவங்களும் சொல்லுங்கள். நாளைக்கு ஃபஸ்ட்டு எத்தனை நாள் கொஷின் தான். ஓகே, ஃப்ரீ கோச்சிங் எனிவே இருக்கும்டா. யூடியூப்பில் ஃப்ரீ கோச்சிங் கண்டிப்பாக இருக்கும். பட் அதை தாண்டி உங்களுக்கு வந்து என்னென்னலாம் பெய்டு பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லுங்கள். 13th மறந்துடாதீங்க, பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் we are going to meet you. ஸோ எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஓகேவா? டன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே கமெண்ட்ஸில் லெட் மீ நோ. ஓகே, டன்பா. ஸோ வேறு ஏதாச்சும் கொஷின் வேணும்னாலும் லைவ் எப்படி போச்சு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் கொஷின் வேணும்னாலும் சொல்லுங்கள்.